ஓகேப்பா. ஸோ ஆல்கஹால் ஃபினால் ஈத்தர்ல ஸோ வாட்டி வேஸ்ட் பண்ணிடலாம். ஆல்கஹால் ஃபினால் ஈத்தர்ல என்ன பார்த்தோம்? ஆல்டிஹைட், கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட், இது மூணு தான் வந்துட்டு இப்போ பார்த்தோம். ஸோ கார்போனில் காம்பவுண்ட் என்னென்ன? ஆல்டிஹைட், கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட். இந்த சி டபுள் பாண்ட் ஓ இந்த குரூப் இருந்தால் அது வந்து கார்பானில் குரூப்னு சொல்லுவோம். ஸோ ஆல்டிஹைட்லேயே இருக்கு, கீட்டோன்லேயே இருக்கு. ஓகேவா? ஸோ ஆல்டிஹைடு பார்த்தோம் அப்படின்னா இந்த குரூப் இருக்கணும். சி டபுள் பாண்ட் ஓ ஹச் இந்த குரூப் இருந்தால் அது வந்துட்டு ஆல்டிஹைடு. சி டபுள் பாண்ட் ஓ மட்டும் இருந்தால் அது கீட்டோனு. இந்த சைடில் வந்துட்டு ஒரு 6 குரூப் இருக்கணும், இந்த சைடில் ஒரு 6 குரூப் இருக்கணும். ஓகேவா? அது பேர் கீட்டோனு. கார்பாக்சிலிக் ஆசிட்னா சி டபுள் பாண்ட் ஓ OH இந்த குரூப் வந்து அது வந்துட்டு கார்பாக்சிலிக் ஆசிட். சரியா? ஓகே. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பனில் குரூப் பார்த்தோம். சி ஓ. ஓகேவா? ஸோ ஓங்கிறது என்னது? இதில் வந்துட்டு ஒரு பை பாண்டு, ஒரு சிக்மா பாண்டு. ஓகேவா? இது ஒரு சிக்மா பாண்டு, இதுலயும் ஒரு சிக்மா பாண்ட் இருக்கு. ஸோ எல்லாமே டிகிரி வந்து 120 டிகிரி தான். ஓகேவா? ஸோ இதுக்கு இடைப்பட்ட டிகிரி 120 டிகிரி தான், இதுக்கு இடைப்பட்ட டிகிரியும் 120 டிகிரி தான். ஓகேவா? எல்லாமே 120 டிகிரி தான். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப். சரியா? நேச்சர் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப் பார்த்தோம் அப்படின்னா சி டபுள் பாண்ட் ஓ இதுல ஓ எப்படி இருக்கும்? நெகட்டிவ் சார்ஜ். ஏன்னா ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகம், அப்போ கார்பன் ஆட்டோமேட்டிக்கா பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேவா? பாசிட்டிவ் சார்ஜ். சரி. ஸோ இதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு பேர் வைக்கிறது. இதெல்லாம் வந்துட்டு படிச்சிருக்கோம் எப்படிலாம் பேர் வைக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதனால ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கும் பக்கத்தில் இருக்க கார்பன் ஆல்ஃபா கார்பன், அதுக்கப்புறம் பீட்டா, அதுக்கப்புறம் காமா, அதுக்கப்புறம் டெல்டா. ஓகேவா? ஸோ இதை பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இதே மாதிரி இதுக்கு பேர் வைக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன். ஓகேவா? ஆல்கஹால்லேருந்து ஆல்கஹால் நான் வந்துட்டு ஆக்சிடைஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆல்டிஹைட் கிடைக்கும். ஓகேவா? பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணா ஆல்டிஹைட், செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணா கீட்டோன். ஓகேவா? ஸோ மெத்தில் ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணா எனக்கு வந்துட்டு மெத்தனைல் கிடைக்குது. ஓகேவா? எத்தில் ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணா ஆல்டிஹைட் கிடைக்குது. செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணா எனக்கு கீட்டோன் கிடைக்குது. ஓகேவா? ஸோ டெர்ஷியரி ஆல்கஹாலை என்னால் ஆக்சிடைஸ் பண்ண முடியாது. நான் சில பல ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வச்சு நான் வந்துட்டு டெர்ஷியரி ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ மெத்தில் ஆல்கஹாலை காப்பர் கூட போட்டேன் அப்படின்னா அது ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ அதனால எனக்கு என்ன கிடைக்கும்? HCH2O, CH2O அல்லது HCHO. ஓகேவா? ரெண்டுமே என்னதான்? ஃபார்மாலிட்டி தான். சரியா? ஃபார்மாலிட்டி கிடைக்கும். எத்தில் ஆல்கஹாலை நான் ஆக்சிடைஸ் பண்ணேன் பிரசன்ஸ் ஆஃப் காப்பர் அப்படின்னா எனக்கு வந்து அசிட்டாலிட்டி கிடைக்கும். செகண்டரி ஆல்கஹாலை பிரசன்ஸ் ஆஃப் காப்பர் வச்சு நான் ஆக்சிடைஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கீட்டோன் கிடைக்கும். சரியா? ஸோ அதே மாதிரி இந்த ஆல்கஹால் டெர்ஷியரி ஆல்கஹால் நான் வந்துட்டு பிரசன்ஸ் ஆஃப் காப்பர் 573 கெல்வின் வச்சு நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு ஆல்கீன் கிடைக்கும். சரியா? ஆல்கீன் கிடைக்கும். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆல்கீன். ஓகேவா? ஓகே. ஃப்ரம் கார்பாக்சிலிக் ஆசிட், கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருந்து நான் எப்படி ஆல்டிஹைட் கீட்டோனை நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இது என்னது? கால்சியம் சால்ட் ஆஃப் ஆசிட். ஓகேவா? ஃபார்மிக் ஆசிட். ஃபார்மிக் ஆசிடோட கால்சியம் சால்ட், அதனால கால்சியம் ஃபார்மேட். இதோட பேர் என்ன? கால்சியம் ஃபார்மேட். ஏன்னா ஃபார்மிக் ஆசிட்க்கு என்ன ஃபார்முலா? HC டபுள் பாண்ட் OH. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபார்மிக் ஆசிட். இதுல ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு எனக்கு கால்சியம் இருக்கு. சரியா? அதே மாதிரி 2 மோல்ஸ் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட் எடுத்துக்கிறோம் OH இதுல. ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுலையுமே ஹைட்ரஜன் எடுத்துட்டு 2 பாண்டால கால்சியம் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ அதனால கால்சியம் சால்ட் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட். ஃபார்மிக் ஆசிடோட கால்சியம் சால்ட். ஸோ அப்போ இது என்னதான்? ஒரு ஆசிட் தான். ஸோ ஹீட் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? ஆல்டிஹைட், ஃபார்மால்டிஹைட் கிடைக்கும் பிளஸ் CaCO3. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார்மால்டிஹைட் கிடைக்கும். ஃபார்மால்டிஹைட் பிளஸ் CaCO3. நெக்ஸ்ட் கால்சியம் அசிட்டேட். ஸோ கால்சியம் அசிட்டேட்டையும் கால்சியம் ஃபார்மேட்டையும் போடுறோம். ஓகேவா? இதான் கால்சியம் அசிட்டேட்டு. இப்போ நம்ம பார்த்து கால்சியம் ஃபார்மேட்டு. ஸோ ரெண்டையும் போட்ட அப்படின்னா எனக்கு அசிட்டால்டிஹைட் கிடைக்கும் பிளஸ் CaCO3 கிடைக்கும். சரியா? 2 மோல்ஸ் ஆஃப் அசிட்டால்டிஹைட் பிளஸ் CaCO3. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ரியாக்ஷன். இதுக்கு ரியாக்ஷனோட பேர் என்ன? ட்ரை டிஸ்டிலேஷன். சரியா? நெக்ஸ்ட் ஒசனோலைசிஸ். ஒசனோலைசிஸ் ஆஃப் ஆல்கின். ஒசனோலைசிஸ்னா என்ன? ஒன்றும் இல்லை, ஒரு டபுள் பாண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டபுள் பாண்டை பிரேக் பண்ணிட்டு இந்த சைடில் வருவோ இந்த சைடில் வருவோ போடணும். அவ்வளோ ஒசனோலைசிஸ். ஓகேவா? சார் பாருங்க, இந்த சைடில் வருவோ இந்த சைடில் வருவோ. ஓகேவா? எனக்கு CH3 CH2 CHO கிடைக்குது. CH2O. ஓகேவா? CH2O என்ன? ஃபார்மால்டிஹைட். ஓகேவா? CH3 CH2 CHO ப்ரோபியனால்டிஹைட். ஓகேவா? ஸோ எனக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்குது. ஓகேவா? திஸ் இஸ் ஓசோனோலைசிஸ்.
டபுள் பாண்டை பிரேக் பண்ணி ரைட் அண்ட் லெஃப்ட்ல ஒரு ஓ போடணும், அவ்வளவுதான். நீ எவ்வளவு பெரிய ஆல்கினா இருந்தாலும் சரி, டபுள் பாண்டை பிரேக் பண்ணு, லெஃப்ட் அண்ட் ரைட்ல ஓ போடு. ஸோ அது என்ன ப்ராடக்ட் வருதுன்னு பாரு, அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இந்த இதுல வந்து நீ இந்த சைடில் ஒரு ஓ, இந்த சைடில் ஒரு ஓ போட்டினா 2 moles ஆஃப் அசிட்டால்டிஹைட் கிடைக்கும். ஓகேவா? 2 moles ஆஃப் அசிட்டால்டிஹைட். அதே மாதிரி இதை பிரேக் பண்ணி எனக்கு இந்த சைடில் ஒரு ஓ, இந்த சைடில் ஒரு ஓ போட்டோம்னா இந்த சைடில் வந்துட்டு எனக்கு அசிட்டோன் கிடைக்கும், இந்த சைடில் வந்துட்டு எனக்கு ஃபார்மாலிட்டி தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கின். ஆல்கைன் ஆல்கைனை நான் வந்து ஹைட்ரேஷன் பண்ணேன் அப்படின்னா இன் பிரசன்ஸ் ஆஃப் H2SO4 போடணும். ஓகேவா? எனக்கு வந்துட்டு ஆல்டிகைடு கிடைக்கும் அல்லது கீட்டோன் கிடைக்கும். ஓகேவா? ஸோ பாருங்க அப்படின்னு CH ட்ரிபிள் பாண்ட் CH இது என்னது, ஒரு ஆல்கைனு. ஓகேவா? ஒரு நியூக்ளியோஃபைலு. அப்போ இதுல என்னதான் போய் அட்டாக் ஆகும், ஒரு எலக்ட்ரோஃபைல் தான் போயிட்டு அட்டாக் ஆகும். டைலூட் H2SO4ல இருக்கிற H+ தான் போயிட்டு அட்டாக் ஆகும். ஓகேவா? ஓகேவா? அதாவது பேர் என்ன, ஹைட்ரேஷன். சரி, ஹைட்ரேஷன் வாட்டர் பண்ணும், அந்த வாட்டர்ல வந்துட்டு H+ போயிட்டு அந்த இடத்துல அட்டாக் ஆகும். எனக்கு இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகிடும். ஏன்னா இங்கே அட்டாக் இது ரெண்டுமே ஒரே ஆல்கை, ரெண்டுமே ஒரே கார்பன் தான். ஸோ எந்த கார்பன் போய் அட்டாக் ஆகலாம், எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ OH- ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் ஆட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இது என்ன ஃபார்ம், இது ஈனால் ஃபார்ம். ஈனால் ஃபார்ம் ஸ்டேபிளா இருக்குமா? ஈனால் என்ன, ஒரே கார்பன்ல OH குரூப் இருக்கணும், டபுள் பாண்ட் குரூப். ஓகேவா? தட் இஸ் ஈனால் கார்பன். ஸோ அப்போ ஈனால் கார்பன் வந்துட்டு எனக்கு ஸ்டேபிளா இருக்காது. ஸோ இந்த ஹைட்ரஜன் வந்துட்டு இங்கே போயிடும். ஸோ எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும், CH3 CHO. ஓகேவா? இதுதான் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் என்ன பேரு, அசிட்டால்டிகைட்னு பேரு. ஸோ அசிட்டால்டிகைட் ஸ்டேபிளா இருக்கும், ஆனா ஈனால் ஃபார்ம் ஸ்டேபிளா இருக்காது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் CH3 C ட்ரிபிள் பாண்ட் CH. ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் ஆட் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல ஹைட்ரஜன் போயிட்டு அட்டாக் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆகும். ஓகேவா? மறுபடியும் இந்த இடத்துல எனக்கு என்ன ஃபார்ம் தான் கிடைக்குது, ஒரு ஈனால் ஃபார்ம் தான் கிடைக்குது. ஓகேவா? அந்த ஈனால் ஃபார்ம்ல இருந்து அந்த OH இருக்கிற H போயிட்டு CH2 கூட சேர்ந்துடும், எனக்கு ஒரு கீட்டோன் கிடைக்கும். ஓகேங்களா? அசிட்டோன் டபுள் பாண்ட் O CH3 அப்படிங்கிற ஒரு அசிட்டோன் கிடைக்கும். ஓகேவா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் இதெல்லாம். ஸோ பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ H+ நம்ம ஓகே, ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட். ஓகேவா? ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட் நான் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஃப்ரம் அசைல் குளோரைட். ஓகேவா? அசைல் குளோரைட், ரோசன்மன் ரிடக்ஷன். ஸோ ரோசன்மன் ரிடக்ஷன்ல இருந்து நான் பென்சாயில் குளோரைட் நான் எடுத்துக்கிட்டு H2PD BaSO4 போட்டேன்னா எனக்கு பென்சால்டிஹைட் கிடைக்கும். ஓகேவா? பென்சால்டிஹைட் கிடைக்கும். Why we use BaSO4? BaSO4 is a catalytic poison. PD is a strong reducing agent. ஓகேவா? BaSO4 யூஸ் பண்றேன். ஓகேவா? ஸோ BaSO4 எதுக்காக யூஸ் பண்றேன் அப்படின்னா, ஒன்ஸ் வந்துட்டு இது வந்துட்டு இப்போ வந்துட்டு ஆல்டிஹைடு என்னவா மாறும், ஆல்டிஹைடு ஆல்கஹாலா மாறிடும். சரி, எனக்கு பென்சால்டிஹைடு மட்டும் கிடைச்சா போதும், அதுக்கு மேல ஆல்கஹாலா மாறக்கூடாது. ஆல்டிஹைடு ரெடியூஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், ஆல்கஹால் கிடைக்கும். ஓகேவா? பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும் ரெடியூஸ் பண்ணா. பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணா ஆல்டிஹைடு, அப்போ ஆல்டிஹைடு ரெடியூஸ் பண்ணா எனக்கு பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கணும். சரியா? ஸோ இந்த ஆல்டிஹைடு எனக்கு ஆல்டிஹைடுல என்ன போதும், எனக்கு பிரைமரி ஆல்கஹால் ரெடியூஸ் ஆக வேண்டாம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும், BaSO4 யூஸ் பண்ணணும். சரியா? ஸோ BaSO4 இஸ் ஏ கேட்டலிட்டிக் பாய்சன். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இது வந்துட்டு பென்சால்டிஹைட்ல இருந்து பென்சைல் ஆல்கஹாலை ரெடியூஸ் பண்றத தடுக்கும் BaSO4. ஓகேவா? அதனால நான் யூஸ் பண்றேன். ஏன்னா PD பலேடியம்ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். சரியா? ஸோ இட் ப்ரிவென்ட்ஸ் பென்சால்டிஹைட் டு ஃபர்தர் ரெடியூஸ். ஓகேவா? ஸோ ரெடியூஸ் பண்றத தடுக்கும். நெக்ஸ்ட் ஃப்ரம் நைட்ரைல் அண்ட் எஸ்டர். RCNங்கிறது ஒரு நைட்ரைல், அதை நான் வந்துட்டு SnCl2 HCl கூட போட்டேன் அப்படின்னா எனக்கு ஸோ RCNங்கிறது ஒரு நைட்ரைல்னு சொல்லுவோம். சரியா? சயனைடு அல்லது நைட்ரைல். ஓகேவா? ஸோ RCN அதோட பேர் என்ன, நைட்ரைலு. இது வந்து நான் SnCl2 HCl கூட போட்டேன் அப்படின்னா RCH டபுள் பாண்ட் NH. ஓகேவா? RCH
டபுள் பாண்ட் NH. இதை நான் வாட்டர் கூட ஆட் பண்ணேன்னா எனக்கு ஒரு ஆல்டிஹைட் கிடைக்கும். ஓகேவா? RCH டபுள் பாண்ட் NHனா இமைன், இமைன்னு சொல்லுவாங்க. இமைன் எனக்கு வந்துட்டு ஒரு ஆல்டிஹைட் கிடைக்கும், RCH1. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு பேர் என்ன? ஸ்டீஃபன் ரியாக்ஷன் பேரு. சரியா? ஸ்டீஃபன் ரியாக்ஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நேமிங் ரியாக்ஷன், ஸ்டீஃபன் ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ இன்டர்மீடியட் கிடைக்காது, நான் ஹைட்ரலைஸ் பண்ண போனா எனக்கு ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆகுது. இதான் ஸ்டீஃபன் ரியாக்ஷன். சரியா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டீஃபன் ரியாக்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் டைபால் ஹெச். டைபால் ஹெச் வந்துட்டு சிஎன் குரூப்பை CHO குரூப்பா மாத்தும். ஓகேவா? சிஎன் குரூப்பை CHO குரூப்பா மாத்தும். ஸோ RCN RCHO மாத்தும். இதான் வந்துட்டு என்னது? டைபால் ஹெச், டை ஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைட். இதான் டைபால் ஹெச்னா. ஓகேவா? ஃபார்முலா டைபால் ஹெச் தான், டை ஐசோப்ரோபைல் அலுமினியம் ஹைட்ரைட். இதை நான் போட்டேன்னா சிஎன் குரூப் CHO மாறும். ஸோ சிஎன் மட்டும்தான் CHO மாத்தும், மற்ற எதையுமே மாத்தாது. ஓகேவா? நீ இந்த மாதிரி எவ்வளவு பெரிய காம்பவுண்டா தான் சரி, இங்க டபுள் பாண்ட் இருக்கலாம், என்ன குரூப்பானா இருக்கலாம், ஆனா சிஎன் குரூப்பா அப்படியே CHO குரூப்பா மாத்தும். அவ்வளவுதான். ஓகேவா? சிம்பிள். எஸ்டர்ஸ் ஆல்சோ ரெடியூஸ் டு ஆல்டிஹைட்ஸ் வித் டைபால் ஹெச். ஓகேவா? எஸ்டர்ஸ் என்ன ஆகும்? ரெடியூஸ் ஆகும். எஸ்டர்ஸ் ஆல்சோ ரெடியூஸ் டு ஆல்டிஹைட் வித் டைபால் ஹெச். ஸோ எஸ்டர்ஸ் ஆல்டிஹைடா, அதாவது எனக்கு வந்துட்டு ஆல்டிஹைடா ரெடியூஸ் ஆகும் டைபால் ஹெச் மூலியமா. ஓகேவா? பல்கி குரூப் ஃபார்ம்ஸ் எஸ்டர். ஓகேவா? இது வந்துட்டு ஒரு எஸ்டர், ஏன்னா COOR இருக்கு. ஓகேங்களா? RCOOR. ஸோ இந்த ஃபார்ம்ல இருக்கு. ஸோ இது ஒரு எஸ்டரு. ஏன்னா டைபால் ஹெச் கூட போட்டேன் அப்படின்னா இந்த குரூப் என்னவா மாறிடும்? ஒரு CHO குரூப்பா மாறிடும். சரியா? ஸோ எஸ்டர்ல இருந்து எனக்கு வந்துட்டு ஆல்டிஹைட் பண்ணலாம் டைபால் ஹெச் யூஸ் பண்ணி. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரம் ஹைட்ரோகார்பன் ஆக்சில் பென்சின், மெத்தில் பென்சின் ஆக்சிடைஸ் பண்றேன் CrO2Cl3ல, CrO2Cl2 தான். ஓகேவா? ஸோ இன் பிரசன்ஸ் ஆஃப் CS2 போட்டோம்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். இந்த ப்ராடக்ட் நான் ஹைட்ரலைஸ் பண்ண அப்படின்னா எனக்கு பென்சால்டிஹைட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த இதுக்கு பேர் என்ன? எட்டாட் ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ பென்சால்டிஹைட் ப்ரிப்பேர் பண்ற எட்டாட் இருந்து பென்சால்டிஹைட் ப்ரிப்பேர் பண்றது ரியாக்ஷன் பேர் வந்துட்டு எட்டாட் ரியாக்ஷன். ஓகேவா? அதே மாதிரி ஸோ அதே மாதிரி மெத்தில் பென்சின் CrO3 இது. ஓகேவா? CrO3 இது என்னது? CH3CO twice O. ஓகேவா? அசிட்டைல் அசிட்டிக் அன்ஹைட்ரேட். ஓகேவா? அசிட்டிக் அன்ஹைட்ரேட் போட்டோம் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். சரியா? அதை நான் திருப்பி நான் ஹைட்ரலைஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பென்சால்டிஹைட் கிடைச்சிடும். ஓகேவா? எனக்கு பென்சால்டிஹைட் கிடைச்சிடும். ஓகே. ஸோ இதான் மெத்தில் பென்சின்ல இருந்து நான் எப்படி பென்சால்டிஹைட் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பை தி சைட் செயின் குளோரினேஷன் ஃபாலோட் பை ஹைட்ராலிசிஸ். ஸோ நான் குளோரினேஷன் பண்றேன் மெத்தில் பென்சினை, நான் Cl2 அச்சினி. ஓகேவா? மெத்தில் இதை நான் குளோரினேஷன் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு பென்சால் குளோரைட் கிடைக்கும். ஓகேவா? பென்சால் குளோரைட் கிடைக்கும். ஸோ இந்த பென்சால் குளோரைட் என்னன்னா இந்த CHCl2 இருக்கணும், அந்த குரூப் இருந்தால் மட்டும்தான் அதை நான் வந்துட்டு என்ன மாற்ற முடியும்? பென்சால்டிஹைடா மாற்ற முடியும். ஓகேவா? இந்த குரூப் கண்டிப்பா இருக்கணும். ஸோ பென்சால்டிஹைடா மாற்ற முடியும் CHCl2. ஓகேவா? நெக்ஸ்ட் கேட்டர்மேன் கோச் ரியாக்ஷன். ஓகேவா? கேட்டர்மேன் கோச் ரியாக்ஷன்ல பென்சீனை பென்சால்டிஹைடா மாத்தேன், பென்சீனை பென்சால்டிஹைடா மாத்தேன் இன் பிரசன்ஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு HCl. ஓகேவா? கார்பன் மோனாக்சைடு HCl. ஓகே, அன்ஹைட்ரஸ் AlCl3 நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் பென்சீனை பென்சால்டிஹைடா மாத்துவேன். நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் கீட்டோன் பார்த்தீங்க அப்படின்னா RMgX, இது வந்துட்டு ஒரு கிரிகனட் ரியேஜென்ட். CdCl2 கேட்மியம் குளோரைட், இது நான் போட்டேன் அப்படின்னா டை ஆல்கைல் கேட்மியம் கிடைக்கும். ஸோ 2RMgXCl. ஓகேவா? ஸோ வெளியே போயிடும் டை ஆல்கைல் R2CD, இது எனக்கு கிடைக்கும். ஸோ இதை நான் என்ன பண்றேன், அந்த R2CD-ய ஒரு அசிட்டைல் குளோரைடு கூட போடுறேன், அசைல் குளோரைடு அல்லது சம்திங். ஓகேவா? அசைல் குளோரைடை போட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு கீட்டோன் கிடைக்குது. ஒரு கீட்டோன் கிடைக்குது பிளஸ் CdCl2. ஓகேவா? ஸோ சீரியஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷனை பார்த்தவங்க. ஸோ RMgXலேருந்து நான் CdCl2 போடுறேன், எனக்கு R2CD டை ஆல்கைல் கேட்மியம் கிடைக்குது. அந்த டை ஆல்கைல் கேட்மியம் எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்றேன், அசைல் குளோரைடு கூட போடுறேன், எனக்கு ஒரு கீட்டோன் காம்பவுண்ட் கிடைக்குது. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல். ஃப்ரம் நைட்ரைல், நைட்ரைல இருந்து ஓகேவா CH3 CH2 CN CCH2 MgBr. ஓகேவா? ஈத்தர் போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஒன்றும் இல்லை, இது எப்படி பிரியும்? C6H5 - Mg2 +
பிஆர் மைனஸ்னு பிரியும். ஓகேவா? ஸோ நமக்கு தெரியும்ல கார்பனுக்கு எப்பவுமே என்ன சார்ஜ் தான் இருக்கணும், பாசிட்டிவ் டெல் பிளஸ் தான் இருக்கணும். அப்போ அந்த C6H5 மைனஸ் போயிட்டு கார்பன் கூட சேரும், இந்த மாதிரி சேரும். அதுக்கப்புறம் என் மேல போயிட்டு அந்த MgBr சேர்ந்துடும். ஓகே, அவ்வளவுதான். சரி, என்ன ஃபார்ம் ஆகும், இந்த மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும். இதை நான் ஹைட்ரலைஸ் பண்ண அப்படின்னா எனக்கு ஒரு கீட்டோன் கிடைக்கும். ஓகேவா? C6H5 CO C2H5 எனக்கு இந்த மாதிரி ஒரு 1-phenyl ப்ரோப்பனான் கிடைக்கும். ஓகேவா? ஓகேவா? ஸோ இது ஒரு ப்ரிப்பரேஷன் ஆஃப் கீட்டோன். ஓகேவா? அப்புறம் நைட்ரைல் என்ன CN. ஓகேவா? இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரொப்பைல் நைட்ரைல்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா 3 கார்பனை சேர்த்து தான் நான் ப்ரொப்பைல்னு சொல்லணும். அதுக்கப்புறம் என்ன சேர்த்து நைட்ரைல், ப்ரொப்பைல் நைட்ரைல். ஓகேவா? அல்லது எத்தில் சயனைடு. ஓகேவா? எத்தில் எடுத்துக்கிட்டு நான் சயனைடுன்னு சொல்லலாம். எத்தில் சயனைடு, ப்ரொப்பைல் நைட்ரைல் அல்லது எத்தில் சயனைடு, ரெண்டுமே இதோட பேர் தான். சரியா? ஸோ அதுதான். கிராஃப்ட் அசைலேஷன். ஓகேவா? ஃப்ரெடல் கிராஃப்ட் அசைலேஷன். சரியா? ஃப்ரெடல் கிராஃப்ட் அசைலேஷன் நான் RCOCl போறேன், அன்கிட்ட AlCl3 எனக்கு வந்துட்டு ஒரு கீட்டோன் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஒரு கீட்டோன் கிடைக்கும். அது வந்துட்டு அரைலா இருக்கலாம் அல்லது ஆல்கேலா இருக்கலாம், சம்திங் ஒரு கீட்டோன் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். மெத்தனைல் as gases at room temperature. ஓகே, மெத்தனைல் எப்படி இருக்கும், கேஸா இருக்கும், ரூம் டெம்பரேச்சர்ல கேஸா இருக்கும். எத்தனைல் வந்துட்டு வாலட்டைல்னா எளிதில் ஆவியாகக்கூடிய. ஓகேவா? வாலட்டைல் லிக்யூடு. அதர் ஆல்டிகைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் ஆர் லிக்யூட் ஆர் சாலிட் அட் ரூம் டெம்பரேச்சர். ஓகேவா? எத்தனைல் வந்து வாலட்டைல் லிக்யூடு, மற்றதெல்லாம் வந்துட்டு சாலிடாகவும் இருக்கலாம், லிக்யூடாகவும் இருக்கலாம் ரூம் டெம்பரேச்சர்ல. சரியா? பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் ஆல்டிகைட் அண்ட் கீட்டோன் ஆர் ஹைட்ரோ கார்பனை விட ஹையரா இருக்கும். அண்ட் ஈத்தர் பட் இட் இஸ் லோவர் தென் ஆல்கஹால், ரீசன் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஓகேவா? ஸோ ஆல்டிகைட் அண்ட் கீட்டோனோட பாயிலிங் பாயிண்ட் ஹைட்ரோ கார்பன் ஈத்தரை விட அதிகமாக இருக்கலாம், ஆனால் ஆல்கஹாலை விட கம்மியா இருக்கும். ஏன் அப்படின்னா ஆல்கஹால்ல எனக்கு இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் நல்லாவே போகும், ஆனா ஆல்டிகைட் அண்ட் கீட்டோன்ல அவ்வளோ போகாது. அப்படிங்கிறனால பாயிலிங் பாயிண்ட் கொஞ்சம் அதை விட ஆல்கஹாலை விட ஆல்டிகைட் கீட்டோனும் கம்மியா இருக்கும். ஓகேவா? ஸோ ஆல்டிகைட் கீட்டோன் ரெண்டுல எதுக்கு பாயிலிங் பாயிண்ட் அதிகம்? கீட்டோன் ஹேஸ் ஹையர் பாயிலிங் பாயிண்ட். ஓகேவா? கீட்டோன் தான் எனக்கு பாயிலிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும். ஓகேவா? ஓகே, ஓகே. ஸோ அடுத்தது என் பியூட்டேன், மீத்தாக்சி, ஈத்தேன், ப்ரொப்பனைல், அசிட்டோன், ப்ரொப்பனால். ஸோ இதெல்லாம் என்னது, பாயிலிங் பாயிண்ட் பார்த்துவாங்க. ப்ரொப்பனால் ஆல்கஹாலுக்கு அதிகம், அதுக்கப்புறம் அசிட்டோனுக்கு, அதுக்கப்புறம் ப்ரொப்பனைல் ஆல்டிகைடுக்கு, அதுக்கப்புறம் ஈத்தருக்கு, அதுக்கப்புறம் ஹைட்ரோ கார்பனுக்கு. சரியா? ஸோ இதான் ஆர்டர், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், solubility decreases with the increase in length of alkyl group. solubility வந்துட்டு எனக்கு டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஆல்கைல் குரூப்போட லென்த் வந்துட்டு எனக்கு இன்க்ரீஸ் ஆக solubility டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? solubility decreases with increase in alkyl group. ஓகேவா? ரீசன் என்ன அப்படின்னா லோவர் நம்பர் ஆஃப் aldehyde and ketone are miscible with water due to formation of hydrogen bond with water. ஸோ எனக்கு இதுவும் ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். எனக்கு லோவர் நம்பர் ஆஃப் aldehyde ketone நீர் வந்துட்டு எனக்கு ரொம்ப நல்லாவே ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் பண்ணி விட்டுரும். சரியா? ஆல் aldehydes and ketones are fairly soluble in organic solvent like benzene, ether, ethanol, chloroform. எனக்கு எல்லா ஆல்டிகைடுமே அண்ட் எல்லா கீட்டோனுமே நல்லாவே சாலிபிள் ஆகும். ஆர்கானிக் சால்வெண்ட்ல நல்லாவே சாலிபிள் ஆகும். என்னென்ன ஆர்கானிக் சால்வெண்ட் இருக்கு, பென்சின் இருக்கு, ஈத்தர் இருக்கு, எத்தனால் இருக்கு, குளோரோஃபார்ம் போன்ற ஆர்கானிக் சால்வெண்ட்லயும் எனக்கு வந்துட்டு இந்த ஆல்டிகை கீட்டோன் வந்து நல்லாவே சாலிபிள் ஆகும் அப்படின்னு சொல்றேன். சரியா? லோவர் ஆல்டிகைட்ஸ் ஆர் பஞ்சன்ட் ஆர்டர். ஓகேவா? பஞ்சன்ட் ஸ்மெல், பஞ்சன்ட்னா கேவலமான வாசனை. ஸோ பஞ்சன்ட் ஸ்மெல்லு. ஹையர் மெம்பர்ஸ் ஆஃப் ஃப்ராக்ரண்ட். ஓகேவா? ஹையர் மெம்பர்ஸ் ஆஃப் ஆல்டிகைட்லாம் எனக்கு வந்து ரொம்ப நறுமணமுடையதா இருக்கும். லோவர் மெம்பர்ஸ் எனக்கு பஞ்சன்ட் ஸ்மெல் அடிக்கும். சரியா? கேவலமான வாசனை அடிக்கும். யூசஸ் பாத்தீங்க அப்படின்னா நேச்சுரலி அக்யூரிங் ஆல்டிகைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் ஆர் யூஸ்ட் இன் பிளெண்டிங் ஆஃப் பெர்ஃப்யூம்ஸ், ஃபிளேவரிங் ஏஜென்ட்ஸ். ஓகே, நேச்சுரலி அக்யூரிங் ஆல்டிகைட், நேச்சுரலா கிடைக்கிற ஆல்டிகைட்லாம் எனக்கு வந்துட்டு பெர்ஃப்யூம்க்கு யூஸ் ஆகுது, அப்புறம் வந்துட்டு ஃபிளேவரிங் ஏஜென்ட்டாகவும் யூஸ் ஆகுது. சரியா? அரேஞ்ச் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ பார்க்கலாமா? ஆல்டிகைடு, கீட்டோன். ஓகேவா? எனக்கு ஆல்டிகைடு கீட்டோன்ல எது இருக்கும்? கீட்டோன் தான் பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ரியாக்ஷன் எழுதுற போல சம்திங். ஸோ எனக்கு இது ரெண்டுமே ஒரே மாதிரி ரியாக்ஷன் தான் போகும். ஏன் அப்படின்னா
சிமிலர் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிறதுனால சரியா. ஆல்டிஹைடு கீட்டோனா எனக்கு ஒரே மாதிரி ரியாக்ஷன் தான் போகும், சிமிலர் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிறதுனால. ஸோ நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் தான் சரியா. நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் என்ன, இந்த CO ஃபங்க்ஷனல் குரூப்ல கார்பன்ல போயிட்டு நியூக்ளியோஃபில் ஆட் ஆகும், அதான் வந்து நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் சரியா. ஸோ நியூக்ளியோஃபில் போயிட்டு ஆட் ஆயிடுச்சா, இது sp2 கார்பனா இருந்தது, இது sp3 கார்பன் ஆயிடுச்சு. sp2 கார்பன் என்ன ஷேப், ட்ரைகோனல் பிளேனார் ஓகேவா, ட்ரைகோனல் பிளேனார் ஷேப்பு, ஆனா இது டெட்ராஹெட்ரல் ஷேப்பு. ஸோ இது போயிட்டு ஆட் ஆகும்போது நியூக்ளியோஃபில் போயிட்டு ஆட் ஆகும்போது அந்த டபுள் பாண்ட் ஓ வந்துட்டு O மைனஸா வந்துடும் சரியா. இங்க பாருங்க O மைனஸா வந்துருச்சு சரியா. ஸோ இதுதான் வந்துட்டு நியூக்ளியோஃபிலிக் அடிஷன். அடுத்த ஸ்டெப்ல எனக்கு அடுத்த ஸ்டெப் ஃபாஸ்ட் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்லோ ஸ்டெப், அடுத்த ஸ்டெப் ஃபாஸ்ட் ஸ்டெப் என்னன்னா வாட்டர் ஹைட்ராலிசிஸ். அந்த O மைனஸ்ல வந்துட்டு ஒரு ஹைட்ரஜன் போயிட்டு அட்டாச் ஆகும், OH மாறிடும் சரியா. ஸோ இதுதான் வந்துட்டு அடிஷன் ப்ராடக்ட் சரியா. நெக்ஸ்ட் இந்த ரியாக்ஷன் மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னா லாக்டிக் ஆசிடை ப்ரிப்பேர் பண்ணலாம் through nucleophilic addition reaction ஓகேவா. லாக்டிக் ஆசிட் வாஸ் ப்ரிப்பேர்ட் through nucleophilic addition reaction சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியம். லாக்டிக் ஆசிட் வாஸ் ப்ரிப்பேர்ட் through nucleophilic addition reaction. இந்த C டபுள் பாண்ட் O கட்டாயம் சரியா, C டபுள் பாண்ட் O வந்துட்டு கட்டாயம் இருக்கணும் ஓகேவா. ஸோ அப்போ வந்துட்டு அடிஷன் ரியாக்ஷன் போகும், C டபுள் பாண்ட் O கட்டாயம் இருக்கணும், அப்போ அடிஷன் ரியாக்ஷன் போகும் சரியா. ஓகே நெக்ஸ்ட், aldehydes are generally more reactive than ketone. ஏன் அப்படின்னா இந்த ஆக்சுவலா இந்த R C டபுள் பாண்ட் O H ஓகேவா, இது ஆல்டிஹைடு, இது கீட்டோன் ஓகேவா. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா R குரூப் வந்துட்டு எனக்கு எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப், கார்பனுக்கு இங்க வந்துட்டு 6 எலக்ட்ரான் போகும். ஸோ அப்போ இந்த இடத்தோட தன்மை எப்படி ஆயிடும், டெல் பாசிட்டிவா இருக்கிற தன்மை வந்துட்டு கம்மி ஆயிடும், ஏன்னா எலக்ட்ரான் போனுச்சுன்னா நெகட்டிவா மாறிடும்ல. ஸோ இந்த டெல் பாசிட்டிவ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நெகட்டிவா மாறும் ஓகேவா இங்க. ஆனா இங்க 2 எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் இருக்கு, அப்போ இங்க ரொம்பவே என்னவா மாறிடும், டெல் பாசிட்டிவ் வந்துட்டு ரொம்ப கம்மியா டெல் பாசிட்டிவ் தான் இருக்கும் ஓகேவா. ஸோ எந்த அளவுக்கு அதிகமா டெல் பாசிட்டிவ் இருக்குதோ அந்த அளவுக்கு அது வந்துட்டு நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் போகும் ஓகேவா. இந்த இடத்துல கார்பன் வந்துட்டு ரொம்ப கம்மியான டெல் பாசிட்டிவ், இங்க கொஞ்சமான அதிகமான டெல் பாசிட்டிவ். ஃபார்மாலிட்டில பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ரொம்பவே அதிகமான டெல் பாசிட்டிவ், ஏன்னா எந்த ஒரு ரிலீசிங் குரூப் இல்ல, அச்சு தான் இருக்கு, ரிலீசிங் குரூப் கிடையாது. அப்ப இங்க வந்துட்டு கார்பனோட டெல் பாசிட்டிவ் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் ஓகேவா. ஸோ அப்போ இந்த அளவுக்கு அதிகமா டெல் பாசிட்டிவ் இருக்கோ அந்த அளவுக்கு நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் போகும் ஓகேவா. ஓகே ஸோ ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எழுதியிருக்காங்க. அடுத்த ரியாக்டிவிட்டி ஆர்டர், ரியாக்டிவ் ஆர்டர் வந்துட்டு எனக்கு இதுதான் கரெக்ட். ஏன் அப்படின்னா இங்க வந்துட்டு பென்சின் ரிங் இருக்கு, பென்சின் ரிங் வந்துட்டு கார்பனுக்கு எலக்ட்ரானா தரும் ஓகேவா. ஸோ இருக்கும்போது வந்துட்டு அந்த இடத்துல கார்பன் வந்துட்டு ரொம்ப கம்மியான டெல் பாசிட்டிவ் ஓகேவா, ஏன்னா டியூ டு ரெசனன்ஸ் ஓகேவா. நெக்ஸ்ட் due to resonance benzaldehyde is less reactive. Okay, next வந்துட்டு important examples of nucleophilic addition. Next addition of HCN ஓகேவா. HCN ஆட் பண்றேன், HCN ஆட் பண்ணா எனக்கு என்ன அடையும், ஃபர்ஸ்ட் எது போய் அட்டாக் ஆகும், கார்பன் வந்துட்டு பாசிட்டிவ், அப்ப நெகட்டிவ் காம்பவுண்ட் தான் போய் அட்டாக் ஆகும், நியூக்ளியோஃபிலிக் CN போயிட்டு கார்பன் அட்டாக் ஆகும், அடுத்து H போயிட்டு இங்க அட்டாக் ஆகும், எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைக்கும் சரியா. இதுக்கு பேர் சயனோஹைட்ரின்னு சொல்லுவாங்க சரியா, சயனோஹைட்ரின். ஸோ இந்த காம்பவுண்ட் பேரு சயனோஹைட்ரைன் ஓகே, சயனோஹைட்ரைன். நெக்ஸ்ட் அடிஷன் ஆஃப் சோடியம் ஹைட்ரஜன் சல்ஃபைடு, அடிஷன் ஆஃப் சோடியம் ஹைட்ரஜன் சல்ஃபைடு ஓகேவா. ஸோ அசிட்டோனை NaHSO3 கூட போட்டேன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது சரியா. ஸோ என்ன ஃபார்ம் ஆகும், என்ன எப்படி ஃபார்ம் ஆகும், இது Na பிளஸ் HSO3 மைனஸ் ஓகேவா, அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அதில் இருக்க HSO3 மைனஸ்ல SO3 Na இருக்குல்ல, ஸோ NaHSO3 வந்துட்டு H பிளஸ் SO3 Na அதுவா தெரியுமா. ஸோ H பிளஸ் போயிட்டு இந்த O கூட அட்டாக் ஆகும், SO3 Na வந்துட்டு எனக்கு இந்த கார்பன்ல போய் அட்டாச் ஆகிடும் சரியா. சோடியம் ஹைட்ரஜன் சல்ஃபைடு இந்த மாதிரி தான் ரியாக்ஷன் போகும் பார்த்தவங்க. அதுக்கப்புறம் நான்
ஆசிட் கூட போட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். சரியா? நெக்ஸ்ட் அடிஷன் ஆஃப் கிரிக்னாட் ரியேஜென்ட். அசிட்டோன் கூட நான் கிரிக்னாட் ரியேஜென்ட் போட்டேன்னா எனக்கு என்ன ப்ராடக்ட்? ஒரு பெரிய கேள்வி. ஓகேவா? ஆல்டிஹைட் கூட நான் கிரிக்னாட் ரியேஜென்ட் போட்டேன் அப்படின்னா, ஃபார்மால்டிஹைடு நான் கிரிக்னாட் ரியேஜென்ட் போட்டேன்னா எனக்கு கிடைக்கிறது பிரைமரி ஆல்கஹால். பிரைமரி ஆல்கஹால். ஓகேவா? இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், போன லெசன்லயே பார்த்தோம். கீட்டன் கூட நான் வந்துட்டு கிரிக்னாட் ரியேஜென்ட் ஆர்எம்ஜிஎக்ஸ் போட்டேன் அப்படின்னா, ஆர்எம்ஜிஎக்ஸ்ங்கிறது என்னது? ஒரு கிரிக்னாட் ரியேஜென்ட் தானே. எம்ஜிஎக்ஸ்ங்கிறது என்னது? ஒரு கிரிக்னாட் ரியேஜென்ட். சரியா? கிரிக்னாட் ரியேஜென்ட். சரியா? ஸோ நான் கீட்டோன் கூட நான் கிரிக்னாட் ரியேஜென்ட் போட்டேன் அப்படின்னா எனக்கு டெர்ஷரி ஆல்கஹால் கிடைக்கும். சரியா? அசிட்டால்டிஹைடு, இது வந்து அசிட்டால்டிஹைடு. இந்த அசிட்டால்டிஹைடு கூட நான் கிரிக்னாட் ரியேஜென்ட் போட்டேன்னா எனக்கு ஓகேவா? ஸோ செகண்டரி ஆல்கஹால் கிடைக்கும். அதுவே நான் கீட்டோன் கூட நான் கிரிக்னாட் ரியேஜென்ட் போட்டேன் அப்படின்னா, ஓகேவா? கீட்டோன் என்னது? ஆர் C+O ஆர். இது கூட நான் கிரிக்னாட் ரியேஜென்ட் போட்டேன்னா எனக்கு டெர்ஷரி ஆல்கஹால் கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட் அடிஷன் ஆஃப் ஆல்கஹால். அந்த கார்பனில் குரூப்ல நான் ஆல்கஹால் எப்படி ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைக்கும். ஹெமி அசிட்டால் கிடைக்கும். நான் இதை இன்னொரு மால்ஸ் ஆஃப் ஆல்கஹால் கூட ஆட் பண்ணா எனக்கு வந்துட்டு அசிட்டால் கிடைக்கும். சரியா? ஹெமி அசிட்டால், அசிட்டால். ஸோ எனக்கு இந்த மாதிரி 2 ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ROH எப்படி பிரியும்? RO மைனஸ் H+ன்னு பிரியும். அந்த RO மைனஸ் தான் போயிட்டு எங்க அட்டாக் ஆகும்? அட்டாக் ஆகும். ஏன்னா கார்பன் பாசிட்டிவ். ஸோ RO மைனஸ் தான் போயிட்டு அங்கே அட்டாக் ஆகும். ஸோ நியூக்ளியோஃபில் தான் போயிட்டு ஆட் ஆகும். அதுக்கப்புறம் H+ போயிட்டு ஆட் ஆகும். சரியா? ஸோ திஸ் இஸ் ஹெமி அசிட்டால் அண்ட் ஃபர்தரா வந்துட்டு அசிட்டாலா வந்துட்டு ஆக்சிடைஸ் ஆகிடும். சரியா? ஃபர்தரா அசிட்டாலா மாறிடும். we take ketone called hemiacetal then ketal. So hemiacetal ketal அதுக்கப்புறம் வந்துட்டு கீட்டல் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இது வந்துட்டு ஒரு கீட்டோனு. இந்த கீட்டோனை என்ன பண்றேன்? ஒரு ஆல்கஹால். இதுக்கு பேர் என்ன? CH2OH. CH2OH எத்திலின் கிளைக்கால நான் ஆட் பண்றேன். சரியா? எத்திலின் கிளைக்கால ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? எனக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஒரு பிரிட்ஜ் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. CH2. சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது பிளஸ் வாட்டர். சரியா? ஸோ எனக்கு வந்துட்டு எத்திலின் கிளைக்கால் கீட்டால் கிடைக்கும். கீட்டோல் எனக்கு தான் வந்துட்டு ப்ராடக்ட். நெக்ஸ்ட் ஆல்டிஹைடு கூட நான் வந்துட்டு ஆல்கஹால் போட்டேன் அப்படின்னா, ஆல்டிஹைடு கூட நான் ஆல்கஹால் போட்டேன் அப்படின்னா ஸோ எனக்கு வந்துட்டு ஹெமி அசிட்டால் அதுக்கப்புறம் அசிட்டால் கிடைக்கும். ஓகேவா? அதே தான் ஆல்டிஹைடாக இருந்தாலும் சரி கீட்டோனா இருந்தாலும் சரி எனக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆல்டிஹைட் இருந்தா ஹெமி அசிட்டால், அதே கீட்டோனா இருந்தா ஹெமி கீட்டால். ஓகேவா? அதுக்கப்புறம் லாஸ்ட்ல எனக்கு அசிட்டால் கிடைக்கும். கீட்டோன்ல கீட்டால் கிடைக்கும். சரியா? ஸோ இந்த ரியாக்ஷன்லாம் சும்மா மெக்கானிசம். நெக்ஸ்ட் அடிஷன் ஆஃப் கிரிக்னாட் ரியேஜென்ட். ஓகேவா? ஸோ ஆல்டிஹைடு கூட நான் கிரிக்னாட் ரியேஜென்ட் ஆட் பண்ணேன் அப்படின்னா, இது ஆல்டிஹைடு, இதுல நான் கிரிக்னாட் ரியேஜென்ட் ஆட் பண்ணேன் அப்படின்னா என்ன கிடைக்கும்? பிரைமரி ஆல்கஹால் தான் கிடைக்கும். ஃபார்மால்டிஹைடு போட்டோம்னா எனக்கு பிரைமரி ஆல்கஹால் தான் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் காம்பவுண்ட் டெரிவேட்டிவ் ஃப்ரம் அமோனியா கால்டு அமோனியா டெரிவேட்டிவ். ஓகேவா? ஒரு காம்பவுண்ட் அமோனியாலேருந்து டெரிவ் ஆன காம்பவுண்டுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? அமோனியா டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இப்போ NH2 இதுல இருந்து டெரிவான காம்பவுண்ட்ஸ்னா என்ன காம்பவுண்ட்ஸ்? அமோனியா டெரிவேட்டிவ். அப்போ இதுவும் என்ன? அமோனியா டெரிவேட்டிவ் தான். சரியா? NH2Z சொல்லணும். NH2Z. ஸோ இப்போ என்ன அப்படின்னா சரி என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா அந்த C+O இதை நான் வந்துட்டு என்ன போடுறேன்? NH3 கூட போடுறேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? C+NH இப்படி கிடைக்கணும். சரியா? ஸோ எனக்கு எந்த அளவுக்கு ஹைட்ரஜன் இருக்கோ அதுல இருந்து எனக்கு இந்த மாதிரி கிடைக்கணும். அப்போ NH2Z போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? C+O NH2Z அப்படி போட்டேன்னா எனக்கு 2 ஹைட்ரஜன் வந்துட்டு வாட்டர் எடுத்துட்டு போயிடும். சரியா? பேலன்ஸ் இருக்குது அப்படியே வந்துட்டு C+NEZ இது மாதிரி கிடைக்கும். சரியா? ஸோ இதான் வந்துட்டு ப்ராடக்ட் கிடைக்கும். அந்த மாதிரி அமோனியா டெரிவேட்டிவ் இந்த மாதிரி தான் எனக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். அந்த இசட்டுங்கிறது என்ன?
இசட்டுங்கிறது ஆல்கைலா இருக்கலாம், அரைலா இருக்கலாம், ஓகச்சா இருக்கலாம், என்ஹெச் டூவா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அந்த இடத்துல ஹைட்ரஜனா இருந்தா என்ஹெச், அந்த இடத்துல ஆரா இருந்தா என்ஆர், ஓஹெச்சா இருந்தா என்ஓஹெச். ஸோ அந்த மாதிரி இசட் எது வேணா இருக்கலாம். ஸோ அதை பொறுத்து இங்க ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ 2,4 டைநைட்ரோ ஃபினில் ஹைட்ரசின் இது. ஓகேவா? நெக்ஸ்ட் அம்மோனியம் டெரிவேட்டிவ் பார்த்தது. ஸோ எல்லாமே செமி கார்பசைடு. ஓகேவா? எல்லாமே அம்மோனியம் டெரிவேட்டிவ் தான். நெக்ஸ்ட் ரிடக்ஷன். ஸோ ரிடக்ஷன் டு ஆல்கஹால். ஆல்கஹால் நான் எப்படி ரெடியூஸ் பண்றது? ஓகேவா? ஸோ என்ன பண்ணலாம்? ஆல்டிகைடை நான் வந்துட்டு NaBH4 LaLH4 H2 நிக்கல் பலேடியம். ஸோ நான் வந்துட்டு ரெடியூஸ் பண்ண அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஒரு பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். சரியா? ஸோ ஆல்டிகைடை நான் ரெடியூஸ் பண்ண அப்படின்னா எனக்கு பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். அதுவே நான் கீட்டோனை ரெடியூஸ் பண்ண அப்படின்னா எனக்கு செகண்டரி ஆல்கஹால் கிடைக்கும். ஓகேவா? நான் என்னென்ன ரியேஜன் யூஸ் பண்ணலாம்? NaBH4 LaLH4 H2 நிக்கல் பலேடியம். ஓகேவா? ரிடக்ஷன் டு ஹைட்ரோ கார்பன். ஓகேவா? ஹைட்ரோ கார்பனா ரெடியூஸ் ஆகுறது என்னென்ன கொடுத்துருவானுங்க? கிளமன்சன் ரிடக்ஷன், உல்ஃப் கிஷ்னர் ரிடக்ஷன். ஓகேவா? கிளமன்சன் ரிடக்ஷன் ஜிங்க் கான்சென்ட்ரேட் HCl, அதை நான் கிளமன்சன் ரிடக்ஷன். எனக்கு வந்துட்டு ஹைட்ரோ அந்த CO குரூப் வந்துட்டு CH2O மாறிடும். சரியா? CH2O மாறிடும். ஓகேவா? CO குரூப் CH2O மாறிடும். அந்த CO குரூப் வந்துட்டு சாரி CH2O தான் மாறும். ஓகே, CH2 CO குரூப் வந்துட்டு CH2O மாறும். சரியா? ஸோ அவ்வளோதான். ஸோ ஹைட்ரோ கார்பனா ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஆக்சிடேஷன். ஆல்டிகைட் டிஃபர் ஃப்ரம் கீட்டோன் இந்த ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். கீட்டோனுக்கும் ஆல்டிகைடுக்கும் எனக்கு வந்துட்டு டிஃபர் ஆகும் அப்படின்னா ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் தான். ஆல்டிகைட்ஸ் ஆர் ஈஸிலி ஆக்சிடைஸ்டு டு ஆசிட்ஸ் ஆன் ட்ரீட்மெண்ட் வித் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் லைக் நைட்ரிக் ஆசிட், பொட்டாசியம் பெர்மாங்கனேட் போன்ற ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வச்சேன் அப்படின்னா எனக்கு ஆல்டிகைட் வந்துட்டு ஈஸியா ஆசிடா ஆக்சிடைஸ் ஆகும். ஆனா கீட்டோன் அந்த மாதிரி ஆகாது. ஓகேவா? ஸோ நம்ம பார்ப்போம். ஸோ இங்க பாருங்க RCHO. ஓகேங்களா? RCHO இது நான் ஆக்சிடைஸ் பண்ண அப்படின்னா எனக்கு ஒரு ஆசிட் கிடைக்கும். ஓகேவா? ஆசிட் கிடைக்கும். RCOH அப்படிங்கிற ஒரு ஆசிட் கிடைக்கும். ஒருவேளை ஓகேவா? கீட்டோன்ஸ் ஆர் ஜென்ரலி ஆக்சிடைஸ்ட் பை யூசிங் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ். இட் இன்வால்வ்ஸ் பாண்ட் கிளீவேஜ். ஸோ கீட்டோன்ஸ்லாம் எனக்கு வந்துட்டு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வச்சு நான் ஆக்சிடைஸ் பண்ண முடியும். அதுல வந்துட்டு பாண்ட் கிளீவேஜ் நடக்கும். ஓகேவா? ஸோ எனக்கு எப்படி நடக்கும்? ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட், இந்த மாதிரி ஒரு கீட்டோன் இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு கீட்டோன்ல இந்த பாண்டை கிளீவேஜ் பண்ணா இது தனியா ஆக்சிடைஸ் ஆகும், இது தனியா ஆக்சிடைஸ் ஆகும். ஓகேவா? அதுவே நான் இந்த பாண்டை கிளீவேஜ் பண்ணா இது தனியா ஆக்சிடைஸ் ஆகும், இந்த 3 கார்பன் தனியா ஆக்சிடைஸ் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்க எப்படி ஆக்சிடைஸ் ஆகணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இந்த பாண்டை கிளீவேஜ் பண்ணி, ஓகேவா? ஸோ இந்த பாண்டை நான் கிளீவேஜ் பண்ணி நான் எப்படி ஆக்சிடைஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை நான் ஆக்சிடைஸ் பண்ண என்ன கிடைக்கும்? RCOH கிடைக்கும். இதை நான் ஆக்சிடைஸ் பண்ணா RCH2COOH கிடைக்கும். ஓகேவா? இது கிடைக்கும் R-CH2COOH கிடைக்கும். சரியா? ஒருவேளை நான் என்ன பண்றேன், இந்த பாண்டை கிளீவேஜ் பண்ணி, ஓகேவா? இந்த பாண்டை கிளீவேஜ் பண்ணி நான் ஆக்சிடைஸ் பண்றேன். RCH2COH R-COOH கிடைக்கும். சரியா? ஸோ எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி 2 ப்ராடக்ட் கிடைக்குது. RCOO ஃபர்ஸ்ட் கிளீவேஜ்ல RCOOH R-CH2COH, கீழே உள்ளதுல RCH2COH R-COOH. R- மட்டும் தான் அங்க மாறுது. ரெண்டுலயுமே வந்துட்டு R- தான் டிஃப்ரெண்ட். மற்றபடி ப்ராடக்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட சிமிலர் தான். சரியா? ஸோ வந்துட்டு அடுத்து வந்துட்டு மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ். ஓகேவா? மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் என்னென்ன? டாலரன்ஸ் ரியேஜென்ட், ஃபெல்லிங்ஸ் ரியேஜென்ட். ஓகேவா? டாலரன்ஸ் ரியேஜென்ட், ஃபெல்லிங்ஸ் ரியேஜென்ட். ஓகேவா? ஆல்டிகைட டாலரன்ஸ் ரியேஜென்ட் என்ன? அமோனியாக்கள் சில்வர் நைட்ரேட் தான் டாலரன்ஸ் ரியேஜென்ட். ஓகேவா? அமோனியாக்கள்
சில்வர் நைட்ரேட் தான் டாலன்ஸ் ரியேஜன். ஸோ நான் ஆல்டிஹைட் கூட டாலன்ஸ் ரியேஜன் போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ப்ராடக்ட் வரும், ஒரு ஆசிட் கிடைக்கும் சரியா. ஸோ ஆல்டிஹைடு எனக்கு கார்பாக்சிலிக் ஆசிடா மாற்றி விட்டுறோம். இதான் கார்பாக்சிலேட் அயான் ஓகேவா. ஸோ ஆசிட், ஸோ ஆல்டிஹைட் டாலன்ஸ் ரியேஜன் சரியா. நெக்ஸ்ட் ஃபில்லிங் சொல்யூஷன் ஓகேவா. ஃபில்லிங் சொல்யூஷன் என்ன, எனக்கு அதுவும் ஆல்டிஹைடு என்ன பண்ணி விட்டுரும், ஆல்டிஹைடை அதே மாதிரி கார்பாக்சிலேட் அயனா மாற்றி விட்டுரும். ஸோ ப்ளூ கலராக இருந்த காப்பரை ரெட் ப்ரௌன் கலரில் மாற்றி விட்டுரும் சரியா. ப்ளூ கலர் ஆஃப் காப்பரை ரெட் ப்ரௌன் கலரில் மாற்றி விட்டுரும். ஸோ ஃபில்லிங் சொல்யூஷனில் 2 டைப் இருக்கு ஓகேங்களா. 2 சொல்யூஷன்ஸ் இருந்து தான் ஃபில்லிங் சொல்யூஷன். என்ன, ஃபில்லிங் சொல்யூஷன் ஏ, ஃபில்லிங் சொல்யூஷன் பி. ஃபில்லிங் சொல்யூஷன் ஏ நான் என்ன வச்சிருப்பேன், அக்வஸ் காப்பர் சல்ஃபேட். ஃபில்லிங் சொல்யூஷன் பியில் ஆல்கலைன் சோடியம் பொட்டாசியம் டார்டரேட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபில்லிங் சொல்யூஷன் ஏல அக்வஸ் காப்பர் சல்ஃபேட், ஃபில்லிங் சொல்யூஷன் பில ஆல்கலைன் சோடியம் பொட்டாசியம் டார்டரேட் ஓகேவா. அதுக்கு இன்னொரு பேர் என்ன, ரொச்செல்லே சால்ட். ரொச்செல்லே சால்ட், ரொச்செல்லே ஓகேவா, ரொச்செல்லே சால்ட், ரொச்செல்லே சால்ட் ஓகேவா. ரொம்ப ரொம்ப முக்கியம், வச்சுக்கோங்க சரிங்களா ஓகேவா. ஸோ எனக்கு வந்துட்டு ஆல்பா ஹைட்ராக்சி கீட்டோன் இருந்தது அப்படின்னா ஓகேவா, எனக்கு ஃபில்லிங் சொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணாது. ஆல்பா ஹைட்ராக்சி கீட்டோன் இருந்தது அப்படின்னா ஃபில்லிங் சொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணாது. ஆல்பா ஹைட்ராக்சி கீட்டோன் என்ன, ஸோ சி டபுள் பாண்ட் ஓ, அதுக்கும் பக்கத்துல ஒரு OH குரூப் இருக்கு. இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் இருக்கு அப்படின்னா பக்கத்துல இந்த மாதிரி இருக்குதுன்னா அது பேர் தான் என்னது, ஆல்பா ஹைட்ராக்சி கீட்டோன்ஸ் ஓகேவா. ஆல்பா ஹைட்ராக்சி கீட்டோன்ஸ் எனக்கு ஃபில்லிங் சொல்யூஷன் ரெடியூஸ் பண்ணாது. அரோமேட்டிக் ஆல்டிஹைட்லாம் எனக்கு ஃபில்லிங் சொல்யூஷன் ஃபில்லிங் டெஸ்ட் தராது. ஆனா எல்லா ஆல்டிஹைடுமே எனக்கு டாலரன்ஸ் டெஸ்ட் போகும். எல்லா ஆல்டிஹைடுமே, அரோமேட்டிக் ஆல்டிஹைடு எல்லா ஆல்டிஹைடுமே எனக்கு டாலரன்ஸ் டெஸ்ட் போகும். எல்லா ஆல்டிஹைடுமே எனக்கு என்ன, அரோமேட்டிக் ஆல்டிஹைடு என்ன பண்ணாது, ஃபில்லிங் சொல்யூஷன் போகாது, ஃபில்லிங் டெஸ்ட் தராது சரியா. அடுத்தது ஆல் கீட்டோன்ஸ் எக்ஸப்ட் ஆல்பா ஹைட்ராக்சி கீட்டோன்ஸ் டஸ் நாட் கிவ் டாலரன்ஸ் ஓகேவா. ஆல்பா ஹைட்ராக்சி கீட்டோன்ஸ் வந்து எது மட்டும் தான் தரும் அப்படின்னா டாலரன்ஸ் மட்டும் தான் தரும். மற்ற கீட்டோன்ஸ் எதுவும் வந்துட்டு எனக்கு டாலரன்ஸை தராது ஓகேவா. ஆல்பா ஹைட்ராக்சி கீட்டோன்ஸ் வந்துட்டு எனக்கு ஃபில்லிங்ஸை தராது, ஆனா டாலரன்ஸை தரும். ஆனா எல்லா கீட்டோன்ஸுமே எனக்கு என்ன எது தராது, டாலரன்ஸை தராது ஓகேவா. ஆல்பா ஹைட்ராக்சி கீட்டோன்ஸ் மட்டும் தான் எனக்கு டாலரன்ஸ் தரும் ஓகேவா. ஓகே, ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிட் மெத்தில் கீட்டோன்ஸ் பை ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் ஓகேவா. ஸோ மெத்தில் கீட்டோன்ஸை நான் ஆக்சிடைஸ் பண்ணேன் அப்படின்னா ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் மூலமா நான் எப்படி நான் ஆக்சிடைஸ் பண்ணலாம் அப்படின்னா ஓகேவா. ஸோ இது வந்துட்டு ஒரு கீட்டோன் சரியா. இந்த கீட்டோனை நான் NeOX இதான் சோடியம் ஹைப்போ ஹாலைட், இதான் ஹாலோஃபார்ம் ரியாக்ஷனு. இது கூட போட்டோம் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வரும் ஓகேவா. ஸோ வி ஹேவ் 1 கார்பன் லெஸ் CHX3 ஓகேவா. CHX3 தான் என்னது, ஹாலோஃபார்ம் ஓகேவா. எக்ஸுங்கிறது அயோடினா இருந்தா அயோடோஃபார்ம், எக்ஸுங்கிறது குளோரினா இருந்தா குளோரோஃபார்ம், எக்ஸுங்கிறது BR இருந்தா புரோமோஃபார்ம் ஓகேவா. ஸோ இது வந்துட்டு ஹாலோஃபார்ம் ஓகேவா. ஜென்ரலா சொல்லணும் அப்படின்னா ஹாலோஃபார்ம். ஃபார்ம் ரியாக்ஷனுக்கு என்னென்ன குரூப் இம்பார்ட்டன்டா இருக்கணும், CH3CO குரூப் முக்கியம் ஓகேவா. CH3CO குரூப், CH3CHOH குரூப், இது ரெண்டுமே பிரசன்ட் ஆயிருக்கணும் ஓகேங்களா ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன்ல ஓகேவா. ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த காம்பவுண்டுக்கு ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் போட்டீங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் ஓகேவா. இந்த காம்பவுண்ட் என்ன இருக்கு, CH3CO குரூப் இருக்கு. ஸோ அதனால இதுவும் ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் போகும். ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் போகணும் அப்படின்னா CH3CO குரூப் இருக்கணும், CH3 அல்லது CH3CHOH குரூப் இருக்கணும் சரியா. ஸோ இது 2 இருக்கணும். இது 2 இருந்தால் மட்டும் என்ன ரியாக்ஷன் போகும், ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் போகும் ஓகேவா. ஸோ எனக்கு என்ன ப்ராடக்ட் வரும், CHCl3 ஓகேவா. ஸோ ரியாக்ஷன் டியூ டு ஆல்பா ஹைட்ரஜன். ஆல்பா ஹைட்ரஜனால என்ன ரியாக்ஷன் நடக்குது, all alpha hydrogens are acidic because strong electron withdrawing group of carbonyl group. ஸோ எல்லா ஆல்பா ஹைட்ரஜனுமே எனக்கு என்ன ஆசிடிக் தான். ஏன்னா ஆல்பா ஹைட்ரஜன் என்ன, C டபுள் பாண்ட் O, இது ஆல்பா கார்பனா, அப்ப இந்த கார்பன்ல இருக்க ஹைட்ரஜன் தான் ஆல்பா ஹைட்ரஜன் சரியா. ஸோ எல்லா ஆல்பா ஹைட்ரஜன் தான். ஏன்னா வந்துட்டு CO வந்துட்டு ஸ்ட்ராங் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். அப்போ கார்பன் கிட்ட இருந்து இது எலக்ட்ரானை வாங்குவோம். வேற வழி இல்லாம கார்பன் யாருக்கிட்ட இருந்தா எலக்ட்ரான் வாங்கி ஆகணும்.
ஸோ இது வந்துட்டு இந்த CO குரூப் கார்பன் கிட்ட இருந்து எலக்ட்ரான் வாங்குவோம். வேற வழி இல்லாம இந்த கார்பன் ஹைட்ரஜன் கிட்ட இருந்தா எலக்ட்ரான் வாங்கி ஆகணும். ஸோ H+ ஈஸியாக ரிலீஸ் ஆயிடும். ஓகேவா? ஸோ எனக்கு கான்ஜுகேட் பேஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும் டியூ டு ரெசனன்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி இருக்குமா? இதுல இருந்து H+ ஈஸியாக ரிலீஸ் ஆயிடுனா இங்க வந்துட்டு மைனஸ் சார்ஜ் ஃபார்ம் ஆயிடும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மைனஸ் சார்ஜ் உள்ள வரும், இந்த மைனஸ் சார்ஜ் மேலே போகும். ஸோ இந்த மாதிரி ரெசனன்ஸ் நடக்கும். சரியா? ஸோ எனக்கு ரெசனன்ஸ் போகும். அதனால எனக்கு வந்துட்டு ஆல்ஃபா ஹைட்ராக் இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன்லாம் எனக்கு என்னதான் அசிடிக் தான். சரியா? நெக்ஸ்ட் ஆல்டால் கண்டென்சேஷன். ஆல்டால் கண்டென்சேஷன் என்ன? Aldehyde and ketones have at least one alpha hydrogen undergo a reaction in the presence of dilute alkali. Alkali, okay, alkali is a base as catalyst to form beta hydroxy aldehyde or beta hydroxy ketones. Okay, beta hydroxy aldehydes or beta hydroxy ketones. This is called aldol condensation. சரியா? So beta hydroxy aldehyde தரும் அல்லது beta hydroxy ketones. இந்த ரியாக்ஷன் பேர் தான் என்னது? aldol condensation. ஓகேவா? ஸோ எப்படி இப்போ அப்படின்னா 2 moles ஆஃப் அசிட்டால்டிஹைட் எடுத்து நான் வந்துட்டு ஆல்டால் போடுறேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைக்கும். சரியா? இது எனக்கு வந்துட்டு வாட்டரை வெளியேறிட்டு எனக்கு 2-பியூட்டினால் அது கிடைக்கும். சரியா? தான் ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட். நான் வச்சோங்க அசிட்டால்டிஹைட் ஆல்டால் கண்டென்சேஷன் போனது அப்படின்னா 3-ஹைட்ராக்சி பியூட்டனால் கிடைக்கும், பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிஹைட் கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா இது ஆல்ஃபா கார்பனு, இது பீட்டா கார்பன். ஓகேவா? ஏன்னா இதுதான் ஃபங்க்ஷன் குரூப். ஃபங்க்ஷன் குரூப் பக்கத்தில் இருக்க கார்பன் தான் ஆல்ஃபா கார்பனு, அதுக்கு பக்கத்துல பீட்டா இருக்குது. ஓகேவா? ஸோ பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிஹைடு. ஸோ இதான் ஆல்டால். சரியா? அந்த ஆல்டாலான கண்டென்சேஷன் ப்ராடக்ட் தான் இது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் டியூ டு ஹைட்ரஜன். ஓகே, அசிடிட்டி ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன். ரியாக்ஷன் டியூ டு ஹைட்ரஜன். ஓகேவா? எனக்கு ஹைட்ரஜனால என்ன ரியாக்ஷன் நடக்குது? ரியாக்ஷன் டியூ டு ஹைட்ரஜன். ஸோ அசிடிட்டி ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ். ஓகேவா? ஸோ அதான் பார்க்க போறோம். ஆல் ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் ஆர் அசிடிக். ரீசன் நம்ம சொல்லியாச்சு. ஓகேவா? ஸ்ட்ராங் எலக்ட்ரான் ட்ராயிங் குரூப் அதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ ஆல்டால் கண்டென்சேஷன் பார்த்தாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் கீட்டால் கண்டென்சேஷன். கீட்டோனுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கண்டென்சேஷன் பண்ணணும். ஸோ எப்படி நடக்கும் அப்படின்னா 2 moles ஆஃப் கீட்டோன் பண்ண அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கீட்டோன் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு கீட்டால் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு கீட்டால் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுக்கு என்னது? 4-ஹைட்ராக்சி 4-மெத்தில் பென்டேன் 2-1. ஓகேவா? 4-ஹைட்ராக்சி பென்டேன் 2-1. ஓகேவா? ஸோ எனக்கு நான் கண்டென்சேஷன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் வரும். ஓகேவா? CH3 C டபுள் பாண்ட் CH CO CH3. ஓகேவா? மெக்கானிசம் வரும். மெக்கானிசம் எனக்கு ஞாபகம் வச்சு வேண்டாம், அதுக்கான டைம் நமக்கு கிடையாது. ஓகேவா? ஆல்டால் கண்டென்சேஷன் மெக்கானிசம் தெரிஞ்சதான் போட முடியும். பட் இருந்தாலும் அது வந்துட்டு நீ இந்த மாதிரி ஞாபகம் வச்சாலே போதும். ஓகேவா? ஸோ எப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ 2 ஆல்டிஹைடுக்கு நீ என்ன பண்ண போற? இப்போ CH3 CHO 2 ஆல்டிஹைடுக்கு நீ வந்து மெக்கானிசம் போட போற அப்படின்னா இந்த CH3 CHO எப்படி பிரியும்? CH2 CHO இங்க ஒரு மைனஸ் H+. ஓகேவா? இந்த மாதிரி பிரியும். இந்த CH2 CHO மைனஸ் வந்து இங்க போய் அட்டாக் ஆகும். எனக்கு எங்க எப்படி ஃபார்ம் ஆகும் ப்ராடக்ட்? CH3 CO மைனஸ் H CH2 CHO இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுமா? நியூக்ளியோபிலிக் அடிஷன் தானே. அப்போ இந்த H+ போயிட்டு இங்க அட்டாக் ஆகுமா? சரி, என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்? இதான் ஆல்டால். சரியா? ஸோ இந்த மாதிரி தான் ரியாக்ஷன் போகும். ஓகேவா? இந்த மாதிரி பிரிஞ்சு இந்த மாதிரி தான் ரியாக்ஷன் போகும். ஓகேவா? ஸோ சிம்பிள் தான். இதை நான் கண்டென்சேஷன் பண்ண அப்படின்னா டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகிடும். இந்த OH இந்த ஹைட்ஸும் வெளியே போயிட்டு எனக்கு இந்த டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ சிம்பிள் தான் அந்த ப்ராடக்ட். சரியா? மெக்கானிசம் சிம்பிள் தான். பாருங்க மெக்கானிசம் பாருங்க. சரிங்களா? ஸோ எனக்கு 2 ஆல்டிஹைடு நான் எடுத்துக்கிட்டேன் 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் பிரசன்ட். ஸோ ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் ஆர் அசிடிக். ஓகேவா? அதனால அந்த H+ வந்துட்டு ஈஸியாக ரிலீஸ் ஆகிடும். ஓகேவா? ரிலீஸ் ஆகிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தரும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ரெண்டுமே சேர்ந்து எனக்கு இந்த CH2 வந்து இங்கே போய் அட்டாக் ஆகும். ஓகேவா? இந்த இடத்துல அட்டாக் ஆகும். ஸோ அது அந்த O- வந்து மேலே O- போயிடும். சரியா? ஸோ எனக்கு அடுத்த ஸ்டெப்ல வந்துட்டு எனக்கு H+ போயிட்டு இங்கே அட்டாக் ஆகிடும்.
ஸோ இது நான் என்ன பண்றேன், கண்டென்சேஷன், அதாவது H2O ரிமூவ் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் வரும். ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி ப்ராடக்ட் வரும். நெக்ஸ்ட் ஸோ இது ஒரு கீட்டோன், 2 கீட்டோன் எடுத்துக்கிறேன். எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, 2 கீட்டோன் சேர்ந்து இந்த மாதிரி இப்போ அந்த CH3 வந்துட்டு CH2 மைனஸ், ஏன்னா ஒரு H+ ரிலீஸ் பண்ணிடுவேன். ஆல் ஆல்ஃபா ஹைட்ராக்சி கீட்டோன் சார் அசிடிக்கு, ஸோ H+ ஈஸியாக ரிலீஸ் பண்ணிடும். சரியா? ஸோ ரிலீஸ் பண்ண பிறகு இந்த கீட்டோன், இந்த CH2 வந்துட்டு போயிட்டு நேராக இந்த கார்பன் அட்டாக் ஆகும். சரியா? அட்டாக் ஆன பிறகு இந்த மாதிரி காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த O- மேலே போயிடும். அந்த O- போயிட்டுனா திருப்பி அடுத்த ஸ்டெப்ல ஹைட்ரஜன் அட்டாக் ஆகும். ஸோ OH போயிடும். சரியா? ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வருது. இதான் வந்துட்டு கீட்டால். ஓகேவா? கீட்டால். ஓகேவா? ஸோ நான் கண்டென்சேஷன் பண்ணோம்னா எனக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் வரும். ஓகேவா? ஸோ அவ்வளோ ஆல்டால் கண்டென்சேஷன், கீட்டால் கண்டென்சேஷன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் கிராஸ் ஆல்டால் கண்டென்சேஷன். ஓகேவா? கிராஸ் ஆல்டால் கண்டென்சேஷன். when aldehyde condensation is carried out between two different aldehydes. ஓகேவா? 2 வெவ்வேறு ஆல்டிஹைடுக்கு இடையே வந்துட்டு கிராஸ் ஆல்டால் கண்டென்சேஷன் நடக்குது அப்படின்னா அதுதான் சரி, ஆல்டால் கண்டென்சேஷன் நடக்குது அப்படின்னா அதுதான் கிராஸ் ஆல்டால் கண்டென்சேஷன். சரியா? if both of them contain alpha hydrogen, it gives a mixture of 4 products. ஓகேவா? எனக்கு mixture of 4 products கிடைக்கும். ஏன் அப்படிங்கிறத நான் சொல்றேன் பாருங்க. ஸோ இப்போ ரெண்டுலயுமே என்ன இருக்கு, ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு. ஓகேவா? இந்த காம்பவுண்ட்ல 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு, இந்த காம்பவுண்ட்ல 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு. ஓகேவா? ஏன்னா ஃபங்க்ஷனல் குரூப் பக்கத்துல இருக்க கார்பன் தான் ஆல்ஃபா கார்பன். அந்த கார்பன்ல எவ்வளவு ஹைட்ரஜன் இருக்கு? மேல உள்ளதுல 3 இருக்கு, கீழே உள்ளதுல 2 இருக்கு. சரியா? ஸோ மேல உள்ளதுல 3 இருக்கு அப்படிங்கிறதுனால ஸோ இப்ப இதுலயும் இது 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 தனியாகவும் பிரியும். ஓகேங்களா? இப்ப CH3 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 CHO CH3 CHO. ஓகேவா? இது ரெண்டுக்கும் என்ன நடக்கும்? ஒரு ஆல்டால் கண்டென்சேஷன் நடக்கும். இது ரெண்டுக்கும் இந்த இதுக்கு என்ன CH3 CH2 CHO CH3 CH2 CHO CH3 CH2 CHO. ஓகேவா? ஸோ இது ரெண்டுக்கும் ஒரு ஆல்டல் கண்டென்சேஷன் நடக்கும். ஏன்னா எல்லாமே ஒரே பீக்கர் தான் போட்டிருப்பேன், இல்லை நிறைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு ஆல்டல் கண்டென்சேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் இதை நான் பேரண்ட் ஆட்டமா வச்சு இதுல இருந்து நான் H+ ரிமூவ் பண்ணிட்டு நான் இதுல போய் ஆட் பண்ணலாம். அப்போ 3வது ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். அல்லது கீழே உள்ளதை நான் பேரண்ட் ஆட்டமா வச்சு, ஓகேவா, கீழே உள்ளதை நான் பேரண்ட் ஆட்டமா வச்சு இதுல இருந்து H+ ரிலீஸ் பண்ணிட்டு இதை போயிட்டு இதுல அட்டாக் பண்ணலாம். ஓகேங்களா? எனக்கு 4 விதமான ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் செல்ஃப் ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட்லாம் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ நீ ஆல்டால் கண்டென்சேஷன் போட்டு பார்த்து தெரிஞ்சவங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கிராஸ் ஆல்டால்னா என்ன? 2 வெவ்வேறு ஆல்டிஹைடு எடுத்து நான் என்ன பண்றேன், அந்த மாதிரி போட்டேன்னா அந்த மாதிரி ப்ராடக்ட் வரும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஆல்டிஹைடையும் ஒரு கீட்டோனையும் ஓகேவா எடுத்து நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் 1,3 டை ஃபினைல் ப்ரோப்டூயின், அதான் அதோட பேரு பென்சால் அசிட்டோஃபினோன். ஓகேவா? பென்சால் அசிட்டோஃபினோன். ஓகேவா? அட்டாக் ஆகிற குரூப்ல ஆல்ஃபா ஹைட்ரஜன் பிரசன்ட் ஆகிருக்கணும். ஓகேவா? எந்த குரூப் போயிட்டு அட்டாக் ஆகுதோ அந்த இடத்துல ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கணும். பேரண்ட் ஆட்டம்ல இல்லாம கூட இருக்கலாம். ஓகேவா? பேரண்ட் ஆட்டம்ல எனக்கு ஹைட்ரஜன் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாம கூட இருக்கலாம். ஆனா அட்டாக் ஆகிற குரூப்ல என்னவா இருக்கணும்? ஆல்ஃபா ஹைட்ரஜன் கட்டாயம் இருக்கணும். ஓகேவா? ஓகே, இதான் ஆல்டால் கண்டென்சேஷன். ஸோ மெக்கானிசம்லாம் பார்த்தோம். நீங்க அது ஒன் டைம் நீங்க எழுதி பாருங்க, அப்பதான் புரியும். சரிங்களா? நெக்ஸ்ட் கேனிசோர் ரியாக்ஷன். கேனிசோர் ரியாக்ஷன் என்ன சொல்லுது? ஆல்டிஹைட்ஸ் which does not give an alpha hydrogen. ஓகேவா? have an alpha hydrogen undergo self oxidation and self reduction. அதுக்கு இன்னொரு பேர் என்ன? disproportionation reaction on treatment with concentrated alkali. ஓகேவா? ஒண்ணுல ஒரு ஆல்டிஹைடு, ஓகேவா, ஒரு ஆல்டிஹைடுக்கு எனக்கு ஆல்பா ஹைட்ரஜன் இல்லையோ, ஆல்பா ஹைட்ரஜன் இல்லாத ஆல்டிஹைடு தான் எனக்கு என்ன போகும்? கானிசாரோ ரியாக்ஷன் போகும். அந்த ஆல்டிஹைடு எனக்கு ரெடியூஸ் ஆகி ஆல்கஹாலை ஃபார்ம் பண்ணும், ஆக்சிடைஸ் ஆகி ஆசிட ஃபார்ம் பண்ணும். இது ரெண்டுமே ஒரே ரியாக்ஷன் நடக்கும். சரியா? ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, ஃபார்மால்டிஹைடு நான் எடுத்துக்கிறேன். 2 moles ஆஃப் ஃபார்மால்டிஹைடு எடுத்துக்கிறேன். எனக்கு இன் பிரசன்ஸ் ஆஃப் கான்சென்ட்ரேட்டட் ஆல்கலி. சரி, அது ரொம்ப முக்கியம். கான்சென்ட்ரேட்டட் ஆல்கலி எனக்கு COOK, இந்த ஆல்டிஹைடு ஆசிடாகி எனக்கு ஒரு ஆசிடா ஃபார்ம் பண்ணிடுச்சு. COHனாலும் சரி COKனாலும் ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா? ஆசிட், ஆசிடோட சால்ட். ஓகேவா? HCOOK இது ஒரு ஆசிடு. HCH3OH இது ஒரு ஆல்கஹால். ஓகேவா? எனக்கு ரெடியூஸ் ஆகி ஆல்கஹாலையும் ஆக்சிடைஸ் ஆகி ஆசிடையும் ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரெண்டுமே ஒரே ரியாக்ஷன் நடக்கிறதுனால இந்த ரியாக்ஷன் பேர் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். சரியா? ஓகே.
ஓகே நெக்ஸ்ட் ஸோ எனக்கு 2 பென்சால்டிகைட் 2 மோல்ஸ் ஆஃப் பென்சால்டிகைட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஓகேவா 2 மோல்ஸ் ஆஃப் பென்சால்டிகைட் பென்சால்டிகைட்ல என்ன கிடையாது எனக்கு ஆல்ஃபா ஹைட்ரஜன் கிடையாது. அசிட்டால்டிகைட்ல எனக்கு என்ன கிடையாது ஆல்ஃபா ஹைட்ரஜன் கிடையாது. அசிட்டால்டிகைட் பாருங்க ஃபார்மால்டிகைட்ல எனக்கு ஆல்ஃபா ஹைட்ரஜன் கிடையாது. ஆல்ஃபா கார்பனே கிடையாது அங்க ஃபார்மால்டிகைட்ல, அதனால ஆல்ஃபா ஹைட்ரஜன் கிடையாது. சரியா நீங்க பாருங்க இதான் அசிட்டால்டிகைடோட ஃபார்முலா. இதான் அசிட்டால்டிகைடோட ஃபார்முலா. இங்க என்ன கிடையாது இதான் ஃபங்க்ஷனல் குரூப். சரியா இதான் ஃபங்க்ஷனல் குரூப். ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்து கார்பன் தான் ஆல்ஃபா கார்பனு, பக்கத்துல கார்பனே கிடையாது, அதனால இங்க ஆல்ஃபா ஹைட்ரஜன் கிடையாது. சரியா ஓகே இப்போ நம்ம பென்சால்டிகைடை நான் வந்து ரெடியூஸ் பண்ண என்ன கிடைக்கும் பென்சைல் ஆல்கஹால் கிடைக்கும். இதை நான் ஆக்சிடைஸ் பண்ண அப்படின்னா பென்சாயிக் ஆசிட் கிடைக்கும். ஓகேவா சோடியம் பென்சோயேட் அல்லது பென்சாயிக் ஆசிட். சரியா நெக்ஸ்ட் கிராஸ்டு கன்னிசரோ ரியாக்ஷன். ஓகேவா கிராஸ்டு கன்னிசரோ என்ன இந்த ஆல்டிகைட் விச் ஒன் மோர் இது, அதாவது எந்த ஆல்டிகைட்ல எனக்கு மோர் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் இருக்குதோ அதுதான் வந்துட்டு எனக்கு என்ன மாறும் ஆசிடா மாறும். சரியா எனக்கு 2 ஆல்டிகைட் எடுத்துக்கிறேன், எது மோர் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் இதுல ஃபார்மால்டிகைட் தான். பென்சால்டிகைட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு பென்சின் ரிங் இருக்கு, ஸோ ரெசனன்ஸ் போகும். ஸோ எனக்கு ஃபார்மால்டிகைட் தான் எனக்கு மோர் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட், அதுதான் எனக்கு ஆசிடா மாறும், இது வந்துட்டு ஆல்கஹாலா மாறும். சரியா ஓகேவா நெக்ஸ்ட் பென்சாயில் கண்டென்சேஷன். சரியா 2 பென்சால்டிகைட் எனக்கு வந்துட்டு ஆல்கஹாலிக் கேஸின் மூலமா கண்டென்ஸ் ஆகுது, எனக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைக்குது. சரியா ஓகேவா இந்த அச்சு போயிட்டு இந்த ஓ கூட சேர்ந்துடும். ஓ வச்சு மற்ற அப்படியே டைரக்டா அட்டாச் ஆகிடும். சரியா இதுக்கு பேர் தான் என்னது ஆல்ஃபா ஹைட்ராக்சி கீட்டோன். சரியா ஆல்ஃபா ஹைட்ராக்சி கீட்டோன்ல என்ன போகும் டாலன்ஸ் போகுமா, டாலன்ஸ் போகும். ஓகே நெக்ஸ்ட் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். சரியா அரோமேட்டிக் ஆல்டிகைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் அண்டர்கோ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். எனக்கு அரோமேட்டிக் ஆல்டிகைட் சரி அரோமேட்டிக் கீட்டோன் சரி எனக்கு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் போகும். ஸோ இப்போ வந்து நான் நைட்ரேட்டிங் மிக்சர் கான்சன்ட்ரேட் HNO3 H2SO4 போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் மெட்டா பொசிஷன்ல NO2 ஃபார்ம் ஆகும், மெட்டா நைட்ரோ. ஏன்னா CHOங்கிறது என்ன அது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பா, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்னா மெட்டா டைரக்டிங் தானே, மெட்டா டைரக்டிங். ஸோ அதனால எனக்கு மெட்டா பொசிஷன்ல தான் NO2 போய் அட்டாக் ஆகும். சரியா ஓகே யூசஸ் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில நான் வந்துட்டு சால்வெண்ட் யூஸ் பண்ணுவேன் ஆல்டிகைட் அண்ட் கீட்டோன். சரியா 40% ஃபார்மால்டிகைட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஃபார்மலின். ஓகேவா 40% ஆஃப் ஃபார்மால்டிகைட் சொல்யூஷன் இஸ் கால்டு ஃபார்மலின். ஓகேவா 40% of formaldehyde solution is known as formalin. It is used to preserve biological specimens to prepare bakelite. ஓகேவா பயாலஜிக்கலா நான் ஸ்பெசிமென்ஸ் வந்து நான் வந்துட்டு ப்ரிசர்வ் பண்றதுக்கு இந்த டெட் பாடி தான் ப்ரிசர்வ் பண்றாங்கல்ல அதுக்கெல்லாம் யூஸ் பண்றது வந்துட்டு இந்த ஃபார்மலின் தான். சரியா ஓகேவா ஸோ பேக்கலைட்டை நான் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் ஆகும். பேக்கலைட்டுங்கிறது ஃபீனால் ஃபார்மால்டிகைட் ரெசின், யூரியா ஃபார்மால்டிகைட் குளூ அண்ட் அதர் பாலிமெரிக் சப்ஸ்டன்சஸ். ஓகேவா இதெல்லாம் எனக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு எனக்கு எது யூஸ் ஆகுது அப்படின்னா ஃபார்மலின். சரியா நெக்ஸ்ட் அசிட்டால்டிகைட் இஸ் யூஸ்டு ஃபார் ஸ்டார்டிங் மெட்டீரியல். ஓகேவா அசிட்டால்டிகைட் இஸ் யூஸ்டு ஃபார் ஸ்டார்டிங் மெட்டீரியல் இன் தி மேனுஃபேக்சர் ஆஃப் அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட் மேனுஃபேக்சர்ல எத்தில் அசிட்டேட் மேனுஃபேக்சர்ல வினைல் அசிட்டேட் மேனுஃபேக்சர்ல பாலிமர் ட்ரக்ஸ் இதெல்லாம் தயாரிக்கும் போது எனக்கு என்ன ஃபார்ம் ஆகுது என்ன யூஸ் ஆகுது அசிட்டால்டிகைட் வந்து எனக்கு யூஸ் ஆகுது. சரியா next benzaldehyde is primarily as a starting material in the manufacture of சொல்லிடுங்க பாருங்க எனக்கு வந்துட்டு பென்சால்டிகைட் வந்துட்டு எனக்கு பெர்ஃபியூமரியா யூஸ் ஆகும். சரியா பெர்ஃபியூமரி என்னன்னா பெர்ஃபியூம்ஸ் அதுல வந்துட்டு இந்த நறுமண பொருட்கள். ஓகேவா ஸோ பெர்ஃபியூம்ஸ்ல எனக்கு டை இண்டஸ்ட்ரி டைஸ் தயாரிக்கிறாங்க இல்ல சாய தொழிற்சாலைகள்ல யூஸ் பண்றாங்க. சரியா அசிட்டோன் அண்ட் எத்தில் மெத்தில் கீட்டோன் ஆர் காமன் இண்டஸ்ட்ரியல் சால்வெண்ட்ஸ். ஓகேவா many aldehydes and ketones example butyraldehyde vanillin acetophenone camphor
எல்லாமே எங்க தான் யூஸ் ஆகுது? ஆர் வெல் நோன் ஃபார் ஓடர்ஸ் அண்ட் ஃபிளேவர்ஸ். ஓடர்ஸ் அண்ட் ஃபிளேவர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓடர்ஸ் அண்ட் ஃபிளேவர்ஸ். கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகேவா, கார்பாக்சிலிக் ஆசிட் அடுத்தது டாபிக். கார்பாக்சிலிக் ஆசிட் என்ன குரூப் இருக்கும்? CO C+O OH குரூப் இருக்கும். ஓகேவா, கார்பன் 12 இருந்து கார்பன் 18 வரைக்கும் இருக்கிற ஆசிட் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவோம். சரியா, ஃபேட்டி ஆசிட். அதுக்கு கீழே உள்ளது கார்பாக்சிலிக் ஆசிட். கார்பன் 12 12 கார்பன் இருந்து 18 கார்பன் வரைக்கும் ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவோம். சரியா, ஸோ இந்த CO குரூப் எப்படிலாம் வந்துட்டு ரெசனன்ஸ் போகுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த லோன் பேர் உள்ள ஷிஃப்ட் ஆகும், இந்த டபுள் பாண்ட் மேலே ஓக்கு ஷிஃப்ட் ஆகும், இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும், இங்கே ப்ளஸ் சார்ஜ் கிரியேட் ஆகும், மறுபடியும் என்ன ஆகும், இந்த டபுள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ எனக்கு வந்துட்டு இங்கே பேலன்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி வந்துட்டு நோட், கீட்டோன்ல ரெண்டு சைட்லயுமே எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் இருக்கிறதுனால அதோட எலக்ட்ரோஃபிலிக் நேச்சர் டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா, ஏன்னா கீட்டோன்ல ரெண்டு சைடுமே என்ன இருக்கு, ஒரு எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் இருக்கிறதுனால இந்த CO பாண்டோட அந்த எலக்ட்ரோஃபிலிக் நேச்சர் டெல்டா பாசிட்டிவ் நேச்சர் வந்துட்டு கம்மியாகும். ஏன்னா ரெண்டு எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் இருக்கிறதுனால என்ன எஃபெக்ட் அப்படின்னா இண்டக்டிவ் எஃபெக்ட் அல்லது ஹைப்பர் கான்ஜுகேஷன். சரியா, அதே மாதிரி கார்பாக்சிலிக் குரூப்லயும் எலக்ட்ரோஃபிலிக் நேச்சர் டிக்ரீஸ் ஆக ரீசன் ரெசனன்ஸ் தான் காரணம். சரியா, கார்பாக்சிலிக் குரூப்ல எலக்ட்ரோஃபிலிக் நேச்சர் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன? ரெசனன்ஸ். கீட்டோன்ல காரணம் என்ன? இண்டக்டிவ் எஃபெக்ட் அல்லது ஹைப்பர் கான்ஜுகேஷன். கார்பாக்சிலிக் ஆசிட்ல ரெசனன்ஸ் தான் காரணம். சரியா, அசிடிட்டி ஆர்டர் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு சல்போனிக் ஆசிட், அதுக்கப்புறம் கார்பாக்சிலிக் ஆசிட், அதுக்கப்புறம் ஃபீனாலு, அதுக்கப்புறம் வாட்டரு, அதுக்கப்புறம் பிரைமரி செகண்டரி டெர்ஷியரி ஆல்கஹால். இதுக்கு இடையில என்ன வரும்? அசிட்டைலின் வரும். ஓகேவா, நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லிட்டேன் அசிட்டைலின் வரும். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் நேம். ஓகேவா, ஸோ பென்சாயிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, ஃபினைல் அசிட்டிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு. ஓகேவா, ஸோ இதுதான் தாலிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர். தாலிக் ஆசிட். ஓகேவா, தாலிக் அமிலம். நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் ஃப்ரம் பிரைமரி ஆல்கஹால் அண்ட் ஆல்டிகைட். பிரைமரி ஆல்கஹால் நான் வந்துட்டு ஆல்கலைன் KMnO4 ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் நான் வாட்டர் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன கிடைக்கும்? RCOOH கிடைக்கும். அதே நான் வந்துட்டு இந்த ஆல்கஹாலை நான் CrO3 H2SO4 போட்டேன்னா என்ன கிடைக்கும்? ஆசிட் கிடைக்கும். சரியா, CrO3 H2SO4 எனக்கு ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். சரியா, என்ன ஏஜென்ட் இது? ஜான்ஸ் ரியேஜென்ட். CrO3 H2SO4 இஸ் ஜான்ஸ் JONES ஜான்ஸ் ரியேஜென்ட். சரியா, CrO3 in presence of acidic medium we called John's reagent. ஓகேவா, நோட் பாத்தீங்க அப்படின்னா பிரைமரி ஆல்கஹால் வந்துட்டு மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். சரியா, ஆல்டிகைட். ஓகேவா, ஸோ பிரைமரி ஆல்கஹால் வந்துட்டு மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆல்டிகைடு. ஸோ அதே நான் ஆல்டிகைடை வந்துட்டு நான் அதே மாதிரி ஆல்டிகைடை நான் மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் பண்ணேன், மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணி ஆக்சிடைஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆசிட் கிடைக்கும். ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணேன் அப்படின்னா டைரக்டா பிரைமரி ஆல்கஹால் ஆசிடாக மாறிடும். மைல்டு ஆக்சிடைசிங் யூஸ் பண்ண அப்படின்னா ஆல்டிகைடா மாறி அதுக்கப்புறம் அது வந்து ஆசிடா மாறும். சரியா, ஓகேவா, ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஓகே. ஸோ இப்போ ஆல்கைல் பென்சின்லேருந்து எப்படி நான் ஆசிடை ப்ரிப்பேர் பண்ணுவேன்? KMnO4 KOH வச்சு ஹீட் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். இதை நான் ஐடலைஸ் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து ஒரு பென்சாயிக் ஆசிட் கிடைக்கும். சரியா, COOK ஃபார்ம் ஆகும். எனக்கு ஐடலைஸ் பண்ண அப்படின்னா பென்சாயிக் ஆசிட் கிடைச்சிடும். சரியா, ஸோ அதே மாதிரி தான் இந்த ப்ரொப்பைல் பென்சின் இருந்தாலும் சரி எனக்கு இதே ப்ராடக்ட் தான் ஃபார்ம் ஆகும். எனக்கு வந்துட்டு பென்சாயிக் ஆசிட் தான் கிடைக்கும். சரியா, நோட், here alkyl group should be primary or secondary or tertiary alkyl groups does not affected. ஓகேவா, ஸோ பிரைமரி ஆர் செகண்டரியா இருக்கலாம். டெர்ஷியரி ஆல்கைல் குரூப் வந்து எனக்கு இந்த ரியாக்ஷன் வந்துட்டு போகாது. ஓகேவா, இந்த ரியாக்ஷன் போகாது. ஏன்னா டெர்ஷியரி ஆல்கைல் குரூப் ஆக்சிடைஸ் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ டெர்ஷியரி ஆல்கைல் குரூப் வந்துட்டு டஸ் நாட் அஃபெக்டட்னா என்ன? ரியாக்ஷன் போகாது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஃப்ரம் நைட்ரைல்ஸ் அண்ட் அமைட்ஸ். ஓகேவா, ஸோ நைட்ரைல்ஸ் அண்ட் அமைட்ஸ். ஸோ RCNங்கிறது ஒரு நைட்ரைல். ஓகேவா, நைட்ரைல வந்து என்ன பண்ணுவேன்? ஐடலைஸ் பண்ண அப்படின்னா அந்த மாதிரி ஒரு அமைடு கிடைக்கும்.
அந்த அமைடை நான் ஹைட்ரலைஸ் பண்ண அப்படின்னா எனக்கு ஒரு ஆசிட் கிடைக்கும். சரியா? அந்த அமைடை ஹைட்ரலைஸ் பண்ணா எனக்கு ஒரு ஆசிட் கிடைக்கும். அமைடை ஹைட்ரலைஸ் பண்ணா எனக்கு ஒரு ஆசிட் கிடைக்கும். சரியா? ஸோ CH3 CONH2 ஹைட்ரலைஸ் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து CH3 COH + NH3 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி அமைடை ஹைட்ரலைஸ் பண்ணாலே எனக்கு என்ன கிடைக்கும்? ஆசிட் தான் கிடைக்கும். எல்லாமே இது ஒரு அமைடு, CONH2ங்கிறது ஒரு அமைடு. இது நான் வந்துட்டு H3O+ கூட போட்டேன்னா எனக்கு ஒரு ஆசிட் கிடைக்கும். சரியா? ஆசிட் + NH3. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரியாக்ஷன் போகும். நெக்ஸ்ட் ஃப்ரம் கிரிகனாட் ரியேஜன். ஓகேவா? கிரிகனாட் ரியேஜன்லேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா CO2 அப்படிங்கிறது ட்ரை ஐஸ். கிரிகனாட் ரியேஜன் ரியாக்ட்ஸ் வித் CO2 to form a salt of carboxylic acid which in turn gives corresponding carboxylic acids after acidifying with mineral acid. ஸோ நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், கிரிகனாட் ரியேஜன் நான் CO2 கூட போடுறேன். ஓகேவா? எனக்கு வந்துட்டு ஒரு சால்ட் ஆஃப் இந்த மாதிரி கிடைக்குது. நான் ஹைட்ரலைஸ் பண்ண அப்படின்னா எனக்கு வந்துட்டு அந்த கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைச்சிடும். சரியா? நெக்ஸ்ட் ஃப்ரம் அசைல் ஹேலைட்ஸ். ஓகேவா? அசைல் ஹேலைட்ஸ்னா RCOCl. இதை வந்துட்டு ஹைட்ரலைஸ் பண்ண அப்படின்னா எனக்கு RCOH கிடைக்கும். இன் பிரசன்ஸ் ஆஃப் பேஸ் அப்படின்னாலும் கூட எனக்கு RCOH கிடைச்சிடும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் பென்சாயிக் அன்ஹைட்ரேட். இதை ஹைட்ரலைஸ் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? பென்சாயிக் ஆசிட் கிடைக்கும். பென்சாயிக் எத்தனாயிக் அன்ஹைட்ரேட். ஓகேவா? பென்சைல் எத்தனாயிக் அன்ஹைட்ரேட். இதை நான் ஹைட்ரலைஸ் பண்ணேன் அப்படின்னாலும் எனக்கு வந்துட்டு ஆசிட் கிடைக்கும். சரியா? ஹைட்ராலிசிஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆசிட் கிடைக்கும். ஓகே. நெக்ஸ்ட் ஃப்ரம் எஸ்டர்லேருந்து நான் என்ன பண்ணணும், எஸ்டர் நான் ஹைட்ரலைஸ் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? ஆசிட் தான் கிடைக்கும். ஓகேவா? எஸ்டர் ஹைட்ரலைஸ் பண்ணால் எனக்கு ஆசிட் ப்ளஸ் ஆல்கஹால் C2H5OH ஆல்கஹால் கிடைக்கும். சரியா? அதே மாதிரி இந்த எஸ்டரை நான் வந்துட்டு என்ன பண்ணணும், ஹைட்ரலைஸ் பண்ணாலும் எனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஆசிடு, ஒரு ஆல்கஹால். ஓகேவா? அந்த இடத்துல ONA அப்படிங்கிறது அச்சா கூட இருக்கலாம். ஓகேவா? தப்பு கிடையாது. ஆசிட் ப்ளஸ் ஆல்கஹால் கிடைக்கும். ஓகேவா? இந்த ONA நான் என்ன பண்ணலாம், வாட்டர் கூட போட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஆசிடா ஃபார்ம் ஆகிடும். சரியா? ஆசிட் ஹைட்ராலிசிஸ். H3O+ அப்படின்னா ஆசிட் ஹைட்ராலிசிஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இன் எஸ்டர்ஸ் பல்கி குரூப் ஃபார்ம் ஆசிட், லோவர் குரூப் ஃபார்ம் ஆல்கஹால். ஒரு எஸ்டர்ல பல்கி குரூப் என்ன ஃபார்ம் பண்ணும்? ஆசிடை ஃபார்ம் பண்ணி விட்டுரும். லோவர் குரூப் என்ன ஃபார்ம் பண்ணும்? ஆல்கஹாலை ஃபார்ம் பண்ணி விட்டுரும். இந்த எஸ்டர்ல பல்கி குரூப் இதுதான். ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் என்ன ஃபார்ம் பண்ணி விட்டுரும்? ஆசிடை ஃபார்ம் பண்ணி விட்டுரும். இது வந்துட்டு ஆல்கஹாலை ஃபார்ம் பண்ணி விட்டுரும். சரியா? நெக்ஸ்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அலிஃபாட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட் அப் டு 9 கார்பன் ஆட்டம்ஸ் ஆர் கலர்லெஸ் லிக்யூட் அட் ரூம் டெம்பரேச்சர். ரூம் டெம்பரேச்சர்ல எனக்கு கலர்லெஸ் லிக்யூடா இருக்கும். 9 கார்பன் ஆட்டம் வரைக்கும். ஓகேவா? ஹையர் நம்பர் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் ஆர் பேக்ஸ் லைக் சாலிட்ஸ் அண்ட் ஓடர்லெஸ் டியூ டு தட் லோ வாலட்டிலிட்டி. ஓகேவா? ஹையர் நம்பர்ஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்லாம் எனக்கு என்ன எப்படி இருக்கும்? பேக்ஸ் லைக் சாலிட்ஸ். ஓகேவா? டியூ டு தட் லோ வாலட்டிலிட்டி. ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் ஆர் higher boiling point than aldehydes and ketones and even alcohols. ஓகேவா? ஆல்கஹால், ஆல்டிஹைடு, கீட்டோனு, ஆல்கஹாலை விட எனக்கு எப்படி இருக்கும்? பாயிலிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும் கார்பாக்சிலிக் ஆசிட். சரியா? ஓகே. இன்னும் ஒரு 2-3 பக்கம் தான் இருக்கு. ஸோ ஃபினிஷ் பண்ணிடலாம். ஈஸி தான். சரியா? ஸோ இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஓகேவா? ஹைட்ரஜன் பாண்ட் வந்துட்டு கம்ப்ளீட்டாக பிரேக் ஆகாது வேப்பர் ஃபேஸ், பிகாஸ் டைமராக இருக்கும். ஓகேங்களா? ஹைட்ரஜன் பாண்ட் ஈஸியாக கம்ப்ளீட்டாக பிரேக் பண்ண முடியாது. வேப்பர் ஃபேஸில் டைமராக இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி டைமராக தான் இருக்கும் கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகேவா? ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட் ஈஸியாக ஏப்ரோட்டிக் சால்வெண்ட். ஏப்ரோட்டிக் நான் H+ ரிலீஸ் பண்ணாது. டைமர் ஃபார்ம்ல H+ ரிலீஸ் பண்ணாது. ஓகேவா? ஸோ அசிட்டிக் ஆசிட் அதோட பாயிலிங் பாயிண்ட் ப்ரொப்பனால், ஆல்கஹாலோட பாயிலிங் பாயிண்ட் ப்ரொப்பனில், ஆல்டிஹைடோட பாயிலிங் பாயிண்ட். சரியா? கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ அசிட்டிக் ஆசிட் தான் இங்கே பாயிலிங் பாயிண்ட் அதிகம், 118 டிகிரி செல்சியஸ். ப்ரொப்பனாலுக்கு 97 டிகிரி, ப்ரொப்பனிலுக்கு 49.9 டிகிரி 49 டிகிரி செல்சியஸ். சரியா? அலிஃபாட்டிக் ஆசிட் அப் டு 4 கார்பன். ஓகேவா? 4 கார்பன் வரைக்கும் எனக்கு மிசிபிள் இன் வாட்டர். வாட்டர்ல நல்லாவே கரையும் டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்ட். ஓகேவா? சாலிபிலிட்டி எப்போ டிகிரீஸ் ஆகும் அப்படின்னா கார்பன் நம்பர் இன்க்ரீஸ் ஆக சாலிபிலிட்டி டிகிரீஸ் ஆகினே போயிட்டு இருக்கும். சாலிபிலிட்டி டிகிரீசஸ் வித் இன்க்ரீஸ் ஆஃப்
கார்பன் ஆட்டம் இன் கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகேவா, சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகினே போயிட்டு இருக்கும். சரியா, நெக்ஸ்ட் பென்சாயிக் ஆசிட் இஸ் இன்சாலிபிள் இன் வாட்டர். ஓகேவா, பென்சாயிக் ஆசிட் எனக்கு வாட்டர்ல இன்சாலிபிள். ஓகேவா, நெக்ஸ்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் ஆர் சாலிபிள் இன் லெஸ் போலார் ஆர்கானிக் சால்வெண்ட். லெஸ் போலார் ஆர்கானிக் சால்வெண்ட்ல கார்பாக்சிலிக் ஆசிட் எனக்கு நல்லாவே கரையும். ஓகேங்களா, லெஸ் போலார் ஆர்கானிக் சால்வெண்ட்ல என்னென்ன ஈத்தர், பென்சின், ஆல்கஹால், குளோரோஃபார்ம். ஈத்தர், பென்சின், ஆல்கஹால், குளோரோஃபார்ம் இது நாலு தான் வந்துட்டு லெஸ் போலார் ஆர்கானிக் சால்வெண்ட். சரியா, so COOH are more soluble in water. Alcohol also to form hydrogen bond. ஓகேவா, so also form hydrogen bond. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அதனால வந்துட்டு எனக்கு மோர் சாலிபிள் இன் வாட்டர். சரியா, வாட்டர் கூட இந்த மாதிரி தான் ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் பண்ணி விட்டுரும். நெக்ஸ்ட் கெமிக்கல் ரியாக்ஷன். கெமிக்கல் ரியாக்ஷன் இன்வால்விங் கிளீவேஜ் ஆஃப் OH பாண்ட். OH பாண்டை கிளீவேஜ் ஆகிற மாதிரி என்னென்ன ரியாக்ஷன்லாம் போகுது? ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ் அண்ட் ஆல்கலி. ஓகேவா, ஸோ RCOH வந்துட்டு எனக்கு மெட்டல் சோடியம் கூட ரியாக்ட் ஆனிச்சுன்னா இந்த ஓக்கும் அச்சுக்கும் எடி பண்ண பாண்டு பிரேக் ஆகி ONA+ அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ கிளீவேஜ் ஆஃப் OH பாண்ட். ஓகேவா, அதே மாதிரி NaOH கூட போட்டாலும் ஓக்கும் அச்சுக்கும் எடிப்பட்ட பாண்ட் பிரேக் ஆகி ONA+. ஓகேவா, NaHCO3 கூட போட்டாலும் எனக்கு ஓக்கும் அச்சுக்கும் எடிப்பட்ட பாண்ட் பிரேக் ஆகி ONA பிரேக் ஆகிடும். சரியா, ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்துட்டு எனக்கு ஓக்கும் அச்சுக்கும் பிரேக் ஆகி எனக்கு ONA ஆயிடும். சரியா, ஸோ இதில் வந்துட்டு தேர்ட் அண்ட் ஃபோர்த் ரியாக்ஷன் யூஸ்டு ஃபார் டிடெக்ஷன் ஆஃப் ஐடென்டிஃபை பிரசன்ஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். இந்த தேர்ட் ரியாக்ஷன் இந்த NaHCO3 அண்ட் Na2CO3 இது ரெண்டும் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா கார்பாக்சிலிக் குரூப்ல, அதாவது கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வச்சு நம்ம தேர்ட் ரியாக்ஷன் வந்துட்டு நம்ம யூஸ் ஆகுது. தேர்ட் அண்ட் ஃபோர்த்து CO2 எவால்வ் ஆகுது அப்படின்னா எனக்கு அந்த இடம் வந்துட்டு கார்பாக்சிலிக் ஆசிடா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஐடென்டிஃபை பண்றதுக்காக யூஸ் ஆகுது. சரியா, நெக்ஸ்ட் NaHCO3. ஓகேங்களா, ஏன்னா NaHCO3 இருந்து வருது. எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஆசிட்ல இருந்தா CO2 வருது அப்படின்னு நினைச்சிருவாங்க. ஓகேவா, எங்க இருந்தா வருது? NaHCO3 இருந்தா வருது. ஓகேவா, CO2 comes from NaHCO3 not from carboxylic acid. carboxylic ஆசிட்ல இருந்து வரல, Na2CO3 இருந்து தான் வருது. ஓகேவா, ஸ்ட்ராங் ஆசிட் ரியாக்ட் வித் ஸ்ட்ராங் பேஸ் அண்ட் வீக் பேஸ். ஓகேவா, ஸ்ட்ராங் ஆசிட் எனக்கு வந்து ஸ்ட்ராங் பேஸ் கூட ரியாக்ட் ஆகும், வீக் பேஸ் கூட ரியாக்ட் ஆகும். ஆனால் வீக் பேஸ் ஒன்லி ரியாக்ட் வித் வீக் பேஸ் மட்டும் தான் ரியாக்ட் ஆகும். ஓகேவா, வீக் ஆசிட் ஒன்லி ரியாக்ட் வித் வீக் பேஸ், ஸ்ட்ராங் பேஸ் கூட ரியாக்ட் ஆகாது. ஆனால் ஸ்ட்ராங் பேஸ் எனக்கு வந்துட்டு ஸ்ட்ராங் ஆசிட் வந்துட்டு எனக்கு ஸ்ட்ராங் பேஸ் கூட ரியாக்ட் ஆகும், வீக் பேஸ் கூட ரியாக்ட் ஆகும். ஓகேவா, NaHCO3 and Na2CO3 ஆர் வீக் பேஸ். ஓகேவா, NaHCO3 and Na2CO3 ஆர் ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்புக்கு பக்கத்துல எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்ததுன்னா கார்பாக்சிலேட் ஆனியான் அண்ட் ஸ்ட்ரென்தன் தி ஆசிட். ஓகே, கார்பாக்சிலேட் ஆனியான் ஃபார்ம் ஆகும். ஸோ எனக்கு ஆசிடிக் ஸ்ட்ரென்த் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஓகே, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் அந்த கார்பாக்சிலிக் ஆசிட் பக்கத்துல எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் எந்த அளவுக்கு பக்கத்தில் இருக்கோ அந்த அளவுக்கு அது அசிடிக்கா இருக்கும். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்ததுன்னா, ஓகேவா, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்ததுன்னா அது வந்துட்டு ஸ்டெபிலைஸ் ஆயிடும். அது வந்துட்டு அந்த அது ஆசிடிக் கேரக்டர் கிடையாது. ஓகேவா, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்ததுன்னா ஆசிடிக் கேரக்டர் கம்மியாயிடும். சரியா, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் டீஸ்டெபிலைஸ் தி கார்பாக்சிலேட் அயன். ஓகேவா, கார்பாக்சிலேட் அயனை டீஸ்டெபிலைஸ் பண்ணிடும் அயனை. ஸோ வீக்னஸ் தி ஆசிட். ஓகேவா, ஆசிடிக் கேரக்டர் ரொம்ப கம்மியாயிடும். சரியா, ஸோ இதை பாருங்க, பார்த்தா புரியும். இன்க்ரீசிங் அசிடிட்டி ஆர்டர். ஓகேவா, CF3 தான் மோர் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஓகேவா, அதுக்கப்புறம் NO2, அதுக்கப்புறம் CN, அதுக்கப்புறம் ஃப்ளோரின், அதுக்கப்புறம் குளோரின், அதுக்கப்புறம் புரோமின், அதுக்கப்புறம் அயோடின், அதுக்கப்புறம் ஃபினில். ஓகேவா, ஸோ பேஸ்ட் ஆன் pK வேல்யூ CF3 COOH. ஓகேங்களா, CF3 குரூப் பக்கத்திலே COH குரூப் இருக்கு, அதனால ரொம்ப அசிடிக் நேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் CCl3, அதுக்கப்புறம் CHCl2, அதுக்கப்புறம் NO2, அதுக்கப்புறம் CN சயனைடு, அதுக்கப்புறம் ஃப்ளோரின், அதுக்கப்புறம் குளோரின், அதுக்கப்புறம் புரோமின், அதுக்கப்புறம் லாஸ்ட்ல ஃபார்மிக் ஆசிட், அதெல்லாம் வரும். சரியா, ஸோ எனக்கு CF3 தான் என்னது மோர் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் அப்படிங்கிறதுனால அங்கே தான் எனக்கு அதிகமாக இருக்கும். சரியா, direct attachment of groups such as phenyl or vinyl to the carboxylic acid contrary to the decreasing expected due to resonance. ஓகேவா, ஸோ டைரக்டா வந்துட்டு வினைல் இந்த மாதிரி குரூப்லாம் வந்துட்டு எனக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்ல அட்டாச் ஆகும்போது நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா டைரக்டா டச் ஆயிருக்கு. ஸோ அதனால இது வந்துட்டு அசிடிக் நேரத்தை கம்மி நினைப்போம். ஆனால் இங்கே அசிடிக் நேரத்தை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஃபினைல் ரிங்கோட ரெசனன்ஸ்னால. சரியா, ரெசனன்ஸ் ஆஃப் ஃபினைல் ரிங் the carboxylate ion gets stabilized. ஸோ இந்த மாதிரி தான். ஓகேவா,
இந்த இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகலாம், இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகலாம். ஓகேவா? ஸோ இங்கே டபுள் பாண்ட் வந்துடும், இந்த டபுள் பாண்ட் மேலே போயிடும் மைனஸ். ஸோ இந்த மாதிரி ரெசனன்ஸ் போகும். சரியா? நெக்ஸ்ட், ஸோ பிகே வேல்யூ வந்துட்டு அதிகமா இருக்கு அப்படின்னா அசிடிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேவா? இப்போ பிகே எந்த அளவுக்கு கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு அது வந்துட்டு அசிடிட்டி. ஓகேவா? ஸோ இதுதான் ரொம்ப கம்மியா இருக்கு. பிகே இதுதான் அசிடிட்டி. ஓகேவா? அசிடிட்டியோட 3 > 2 > 1. ஓகேவா? ஏன் அப்படின்னா பென்சின் ரிங்ல NO2 எலக்ட்ரான் எடுத்துட்டு குரூப் இருக்கு, அதனால ஈஸியா H+ ரிலீஸ் ஆயிடும். ஆனா இங்க எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப். ஓகேவா? OCH எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் ரெசனன்ஸ் போகும், அதனால வந்துட்டு ஈஸியா H+ ரிலீஸ் பண்ணாது. COH இருந்து H+ வந்துட்டு ஈஸியா வெளியே போகாது. ஸோ அதனால இங்க வந்துட்டு அசிடிக் நேச்சர் ரொம்ப கம்மியாயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட், ரியாக்ஷன் இன்வால்விங் கிளீவேஜ் ஆஃப் COH பாண்ட். COH பாண்ட் கிளீவேஜ் ஆகிற மாதிரி எனக்கு என்ன ரியாக்ஷன் இருக்கு? ஃபார்மேஷன் ஆஃப் அன்ஹைட்ரேட். ஓகேவா? அன்ஹைட்ரேட் ஃபார்மேஷன் ஆகுறது. ஸோ இப்போ சேருது அப்படின்னா எனக்கு சேர்ந்து எனக்கு P2O5 எனக்கு ரியாக்ட் ஆகி எனக்கு வந்துட்டு எத்தனாயிக் அன்ஹைட்ரேட் ஃபார்ம் பண்ணி விட்டுரும். சரியா? எத்தனாயிக் அன்ஹைட்ரேட் ஃபார்ம் பண்ணி விட்டுரும். சரியா? ஸோ 2 வாட்டர். P2O5 ஒரு ஸ்ட்ராங் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் அப்படின்னா அது வாட்டர் ரிமூவ் பண்ணும். இதுல வாட்டர் ரிமூவ் பண்ணி அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு எத்தனாயிக் அன்ஹைட்ரேட் ஃபார்ம் ஆகும். சரியா? இதுல இருந்து ஒரு வாட்டர் ரிமூவ் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். சரி, எத்தனாயிக் அன்ஹைட்ரேட். நெக்ஸ்ட் எஸ்டரிஃபிகேஷன். எஸ்டரிஃபிகேஷன் என்ன? ஒரு ஆல்கால் சேர்ந்து எனக்கு என்ன ஃபார்ம் பண்ணிட்டோம்? ஒரு எஸ்டரை ஃபார்ம் பண்ணும். அவ்வளோதான் எஸ்டரிஃபிகேஷன். சரியா? சிம்பிள் தான். ஓகேவா? மெக்கானிசம்லாம் கொடுத்துருப்பாங்க, மெக்கானிசம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் இருந்தாலும் பார்த்துக்கலாம். நான் நோட்ஸ் வந்து நான் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன். சரியா? அதனால ப்ராப்ளம் ஒன் டைம் கூட நீங்கள் க்ரோ த்ரூ பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அவ்வளோதான்ப்பா. ஸோ மெக்கானிசம் வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து ரியாக்ஷன் வந்து PCl5. ஆசிட் வந்துட்டு PCl5 சேர்ந்துன்னா RCOCl, RCOH ப்ளஸ் PCl5 போட்டிங்க அப்படின்னா R 3RCOCl. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ RCOH ப்ளஸ் SOCl2 போட்டோம் அப்படின்னா RCOCl SO2 ப்ளஸ் HCl. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். சரியா? ரியாக்ஷன் வித் அமோனியா. ஆசிட் வந்துட்டு அமோனியா கூட போட்டுச்சுன்னா என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைக்கும். அதை நான் வந்து வாட்டர் எலிமினேட் பண்ண அப்படின்னா அமைட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அசிட்டமைட் வந்துட்டு எனக்கு சரி ஆசிட் வந்து எனக்கு அமோனியா கூட ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும்? இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் எனக்கு வந்துட்டு ஒரு அமைட் கிடைக்கும். சரியா? பென்சமைட். ஓகேவா? ஸோ எல்லாமே சிமிலர் ரியாக்ஷன் தான். சரியா? நெக்ஸ்ட், ரியாக்ஷன் வித் அமோனியா. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தது தான் இந்த ரியாக்ஷனு. ஸோ இந்த ரியாக்ஷன் பாருங்களேன், ரொம்ப ரொம்ப முக்கியமான ரியாக்ஷன். ஸோ இது NH3 கூட போட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் 2 moles ஆஃப் வாட்டர் எலிமெண்ட் ஆகுது அப்படின்னா 2 moles ஆஃப் வாட்டர் எலிமெண்ட் ஆகுது அப்படின்னா எனக்கு ஒரு தாலிமைடு கிடைக்கும். CONH2 CONH2. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் ஹீட் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு தாலிமைடு. இது மேல உள்ள தாலமைடு, இது கீழே உள்ள தாலிமைடு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வரும். 2019 நீட் எக்ஸாம்ல கேட்ட கேள்வி. சரியா? நெக்ஸ்ட், ரியாக்ஷன் இன்வால்விங் COH குரூப். அப்படியே COH குரூப்பே பிரேக் ஆகுது அப்படின்னா என்ன ரியாக்ஷன்? ரிடக்ஷன். ஆசிட் நான் ரிடக்ஷன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆல்கஹால் கிடைக்கும், RCH2OH. ஸோ அப்போ இந்த COH பிரேக் ஆயிடுது. ஓகேவா? கார்பாக்சிலிக் ஆசிட் ஆர் ரெடியூஸ்ட் டு பிரைமரி ஆல்கஹால் பை LaLH4. இந்த மாதிரி LaLH4 B2H6. ஓகேவா? ஸோ இது மூலயமா வந்துட்டு எனக்கு ரெடியூஸ் ஆகும். ஓகேவா? LaLH4. அதே மாதிரி B2H6 எனக்கு வந்து கார்பாக்சிலிக் ஆசிட் ரெடியூஸ் பண்ணும். எதெல்லாம் ரெடியூஸ் பண்ணாதுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. எஸ்டரு, நைட்ரைடு, ஹேலோ போன்ற குரூப் எல்லாம் B2H6 வந்துட்டு ரெடியூஸ் பண்ணாது. B2H6 does not reduce ester, nitro, halo, etc. ஓகேவா? சோடியம் போரோஹைட்ரேட் NaBH4 does not reduce the carbonyl group. ஓகேவா? கார்போனில் குரூப் அது ஆசிடா இருக்கலாம். ஓகேவா? ஸோ எனக்கு வந்துட்டு NaBH4 வந்துட்டு கார்போனில் குரூப்பை ரெடியூஸ் பண்ணாது. ஓகேவா?
ஆசிடை ரெடியூஸ் பண்ணாது NABH4, ஓகேவா. கார்பாக்சில் குரூப்பை ரெடியூஸ் பண்ணாது. ஆனா ஆல்டிஹைடு, கீட்டோனு போன்ற கார்பனைல் குரூப்லாம் ரெடியூஸ் பண்ணும் NABH4. ஆல்டிஹைடு ரெடியூஸ் பண்ணா ஆல்கஹால், கீட்டோனை ரெடியூஸ் பண்ணா செகண்டரி ஆல்கஹால், ஓகேவா. அதான் ப்ராடக்ட் வரும், சரியா. NABH4 கார்பாக்சில் குரூப்பை தான் ரெடியூஸ் பண்ணாது, சரியா. நெக்ஸ்ட் டீகார்பாக்சிலேஷன். டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன் பார்க்கலாமா. ஸோ RCO, NaOH, CaO, இது என்னது, சோடா லைம். சோடா லைம்ல போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், இந்த RNO ஒரு ஹைட்ரஜன் போயிட்டு அட்டாக் ஆகும், அவ்வளவுதான், ஓகேவா. எனக்கு ஒரு ஹைட்ரோ கார்பன் கிடைக்கும். இந்த ரியாக்ஷன் பேர் என்ன அப்படின்னா கோப்ஸ் எலக்ட்ரோலைசிஸ், ஓகேவா. கோல்ஸ் மெத்தட் தான், சரியா. ஸோ ஆக்சுவலாக எலக்ட்ரோலைசிஸ் நம்ம வேற மாதிரி படிப்போம், இங்கே கோப்ஸ் எலக்ட்ரோலைசிஸ் கொடுத்துருவாங்க. நீ டீகார்பாக்சிலேஷன் மட்டுமே ஞாபகம் வச்சோம், சரிங்களா. கோப்ஸ் எலக்ட்ரோலைசிஸ் வேண்டாம், ஓகேவா. திஸ் இஸ் ஒன்லி டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன், ஓகேவா. நெக்ஸ்ட் ஹாலஜினேஷன். சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் இன் ஹைட்ரோகார்பன் பார்ட், ஓகேவா. ஸோ நான் ஹாலஜினேஷன் பண்றேன் இன் பிரசன்ஸ் ஆஃப் X2 ரெட் பாஸ்பரஸ் வாட்டர் போட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு எக்ஸ் வந்துட்டு அட்டாக் ஆகும் ஆல்ஃபா பொசிஷன்ல, ஓகேவா. ஓகேவா. ஸோ அடுத்து வந்துட்டு ரிங் சப்ஸ்டிடியூஷன். ஸோ COH இதில் நான் வந்துட்டு கான்சென்ட்ரேட் H3 கான்சென்ட்ரேட் H2SO4 போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த இடத்துல NO2 ஃபார்ம் ஆகுமா, ஓகேவா. அதே மாதிரி இது வந்துட்டு ஒரு சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன், சரியா. NO2 போயிட்டு சப்ஸ்டிடியூட் ஆகுது, ஓகேவா. அதே மாதிரி Br2 எனக்கு வந்துட்டு புரோமின் போயிட்டு மெட்டா பொசிஷன்ல, சரியா. கில்மான் ரியேஜன், ஓகேவா. கில்மா ரியேஜன் என்ன, RCOCl R2CuLa, ஓகேவா. R2-CuLa, ஓகேவா. இதுக்கு போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு RCOR- ஒரு கீட்டோ காம்பவுண்ட் கிடைக்குது, ஓகேவா. நெக்ஸ்ட் குர்டிஸ் ரியாக்ஷன். RCOCl NaN3 சோடியம் அசைடு, ஓகேவா. எனக்கு வந்துட்டு RNH2 கிடைக்குது, சரியா. நெக்ஸ்ட் எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன். RCOO-COR, ஓகேவா. R-OH கூட போட்டோம்னா RCOO-RCOH கிடைக்கும். எஸ்டரிஃபிகேஷன், ஓகேவா. ஒரு அசிடிக் அன்ஹைட்ரேட் நான் ஆல்கஹால் கூட போறேன், எனக்கு ஆசிடு பிளஸ் எஸ்டர் தான் கிடைக்குது, ஓகேவா. ஓகே. ஒரு அன்ஹைட்ரேட் நான் அமோனியா கூட போடுறேன் பிளஸ் பிரைம் கூட போறேன் அப்படின்னா RCOH RCOO-NH4, ஓகேவா, இது கிடைக்கும். அதே நான் பிரைமரி அமைன் கூட போட்டேன்னா RCONHR- RCOH ரெண்டுலேயுமே எனக்கு ஆசிட் தான் கிடைக்குது, சரியா. ஸோ ரியாக்ஷன் எப்படி போகுது, அது என்ன ப்ராடக்ட் வருது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சோம், சரிங்களா. வேற எதுவும் தேவையில்லை. ஸோ யூசஸ் பார்த்தீங்க அப்படின்னா மெத்தனைக் ஆசிட் எங்கெங்க யூஸ் ஆகுது, ரப்பரு, டெக்ஸ்டைலு, டையிங், லெதரு, எலக்ட்ரிக் இண்டஸ்ட்ரி, இது எல்லாத்தையுமே இங்கே என்ன யூஸ் ஆகுது, மெத்தனாயிக் ஆசிட் யூஸ் ஆகுது, சரியா. நெக்ஸ்ட் எத்தனாயிக் ஆசிட் இஸ் யூஸ்ட் அஸ் சால்வெண்ட், ஓகேவா. எனக்கு எத்தனாயிக் ஆசிட் வந்துட்டு சால்வெண்டா யூஸ் ஆகுது. அதே மாதிரி ஃபுட் இண்டஸ்ட்ரியில வினிகரா யூஸ் ஆகுது, சரியா. ஹெக்சேன் டயாயிக் ஆசிட் வந்து மேனுஃபேக்சர் நைலான் 6,6. ஸோ நைலான் 6,6ல எனக்கு ஹெக்சேன் டயாயிக் ஆசிட், ஓகேவா. அடிபிக் ஆசிட் நம்ம படிச்சுப்போம்ல, அடிபிக் ஆசிட் தான் ஹெக்சேன் டயாயிக் ஆசிட், ஓகேவா. போன சாப்டர்ல படிச்சோம்னா நைலான் 6,6, ஓகேவா. எஸ்டர்ஸ் ஆஃப் பென்சாயிக் ஆசிட் யூஸ்ட் இன் பெர்ஃப்யூமரி, ஓகேவா. பென்சாயிக் ஆசிட் பெர்ஃப்யூமரியில எனக்கு வந்துட்டு பென்சாயிக் ஆசிட், சரியா. எஸ்டர்ஸ் ஆஃப் பென்சாயிக் ஆசிட், ஓகேவா. சோடியம் பென்சோயேட் வந்துட்டு ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் ஆகுது. ஹையர் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் மேனுஃபேக்சர் ஆஃப் சோப்பு, டிடர்ஜென்ட், சரியா. சோப்பை டிடர்ஜென்ட்டையும் நான் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்றது ஹையர் ஃபேட்டி ஆசிட் யூஸ் ஆகுது, சரியா. ஸோ அவ்வளோதான், ஓகேங்களா. ரொம்ப பெரிய சாப்டர் மாதிரி இல்லை, பட் நிறைய ரியாக்ஷன் கொண்ட சாப்டர். ஸோ நீங்கள் இன்னொரு டைம் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக புரியும், ஓகேங்களா. நீங்கள் வந்து பிளேபேக் ஸ்பீடை கொஞ்சம் கம்மியாக வச்சு கூட பார்த்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ சூப்பராக புரியும். நான் இந்த நோட்ஸோட லிங்க்கை வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு வாட்ஸ்அப்லேயும் சென்ட் பண்ணுறேன், சரியா. ஸோ தேங்க்யூ.